What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Tosa. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் டோசாவின் அண்ணன்கள். எனக்கு மட்டும் நடக்குது இந்த மாதிரி. அண்ணன்கள் சொன்ன இந்த வாரம். அண்ணனுங்களா? எனக்கு அவன் என்ன பண்ண பாத்தியா? தெரியும். இந்த கம்பா ஆட்டிக்கிறான். நேரம் இது தண்ணி ஊத்தி இருக்கோம். மைக்கு கொஞ்சம் எட்ட வைங்க அடுத்த வாட்டி. என்னால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. நீ இங்க யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்றா? உட்கார்ந்த இடத்துல பேசுறதுக்கு என்னடா பெர்ஃபார்மன்ஸ்? முத ஆரம்பிக்கும் மங்களகரமா ஆரம்பிக்கும். முதல்ல உன்னை யாரும் ஆடலாம் சொல்லல, மங்களகரமா இருக்க சொல்ல. நீ மங்களகரமா இன்னும் மஞ்சள் கலர் போட்டு இருக்கணும். சைனீஸ் நியூ இயர் வருதுடா. அது மட்டும் இல்லாம வேலண்டைன்ஸ் வேற. வேலண்டைன்ஸ் ரெட்டுக்கு ரெட்டா? சரி, வேலண்டைன்ஸ்க்கு நேத்து தான் வேலண்டைன்ஸ். நம்ம இந்த எபிசோட் வரும்போது நேத்து வேலண்டைன்ஸ். ஓ நேத்து வேலண்டைன்ஸ். சோ நேத்து வேலண்டைன்ஸ்ல நீங்க என்ன பண்ண? நான் வந்து எல்லா கப்புள் போஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து செலிப்ரேட்டிங் அவர் 30th anniversary கேர்ள்ஸ் போட்டாங்கன்னா நான் பிக்கில கமெண்ட் பண்ணேன். என்னன்னு? ஐ மிஸ் அவர் டைம்ஸ் டுகெதர். அப்ப எத்தனை மணிக்கு எல்லாத்துக்கும் சண்டை வரட்டான்னு சொல்லிட்டு ஐ மிஸ் அவர் டைம்ஸ் டுகெதர். எனக்கு காதல அடுத்த எபிசோட் என்ன வரும்போது எல்லாத்தையும் போட்டு என்ன போடுவோம். அப்ப நீ வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், நான் வீட்டுல தான் இருந்தேன். எங்கடா பண்றது? எஸ், வீட்ல இருந்து என்ன சொல்ற? வீட்டுல அதான் சொன்னேன். நான் வந்து கரெக்டா அந்த சாரி क्वेश्चन வீட்ல தான் இருந்த. யார் வீட்ல இருந்த? என் வீட்ல தான் இருந்தேன். என் வீட்ல தான் இருந்தேன். மாமி வீட்ல தானே இருந்தேன். எந்த மாமி? சொல்லுடா. அந்த மாமி. எந்த மாமி? ரெண்டு பேரா மாமி? சரி, என்ன பண்ண? இல்ல, நான் ஒண்ணு பண்ணல. நான் வந்து வீட்டு தான் இருந்தேன். சோ எல்லா அந்த சிங்கிள்ஸ் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து லைக் பண்ணிட்டு ஒரு கப்பல்ஸ்ல பார்த்தா கொஞ்சம் வரித்தைச்சலா இருந்துட்டு த்ரிஷா போஸ்ட் நீ பாத்தி அவங்க ஜிம்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க தான் டெய்லி மாசத்துக்கு. நான் இன்னும் உன்னை டேக் பண்ண தெரியுமா? ஆமாவா? நீ பாக்கலையா? அவங்க ப்ரொஃபைல் போய் பாரு, நான் டேக் பண்ணிருக்கேன். அட போய், மை ஃப்ரெண்ட் டாவி பூனு சோல் ட்ரெய்னர். ஆமாவா? இவெல்லாம் ட்ரெய்னர். ஏன் பைசப் மட்டும் தான் வர்க் அவுட். த்ரிஷாக்கு பைசப் பெருசா ஆயிடுச்சு, என்ன பண்றது? த்ரிஷாக்கு பைசப் மட்டும் பெருசா கூடாது, செஸ்ட் பெருசா அவன் பாத்துக்குவான். அவனுக்கு பைசப், அவனுக்கு செஸ்ட். நாங்க ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்குவோம். அவங்க இப்படி அமுக்கும் போது ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணிக்குவோம். அவங்க புஷ் பண்ணுவாங்க, புல் பண்ணுவாங்க. புல் டே தான் அவங்க புல் டே. உனக்கு டெய்லி புல் டே தான். நம்ம 3 பேர்ல அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். ஆமா, நான் ஜிம்முக்கு இப்பதான் ஒரு 2 நாளா போயிட்டு இருக்கேன். உடனே 7 மாசம் அவன் டயட் எப்படி நீ கேட்டு பாரு. டயட் எப்படி? எனக்கு தெரியாது. அதான் டயட் சொல்லுங்க சார். அதே நீ சொல்லி கொடுறாங்க. சொல்லி கொடுக்கணுமா சார்? நீங்க தான் சார் சொல்லணும். நீங்க வந்து மைக்க பிடிக்கும் போது பொட்டாக்கிது. மைக்கே பொடக்குது. கிரிஷ் வந்து வீட்ல ஒர்க் அவுட் பண்றான். என்னது? வீட்ல ஒர்க் அவுட் பண்றான். நல்லா ஓப் சாப்பிடுறாரு. ஓட்ஸ், கெலாக்ஸ், நல்லா ஓட் அவுட் பண்ணிடுறோம். ஆஃப் கோர்ஸ். சரி, அப்ப நீ வேலண்டைன்ஸ்க்கு என்ன பண்ண? கையோட தான். கைங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. கைங்களோட அப்படி வந்துட்டேன். கைங்களோட லேப்பா பண்ணிட்டு இல்லையே, எனக்கு என்னமோ அவன் வீட்ல இருக்கும்போது நீ ப்ரோ லேப்பா பண்ண அவனோட. இல்ல அது வேற கைங்க. நம்மளுக்கு எங்க எல்லாரும் கைக்கு போட்டுருக்காங்க. புக்கா கேக். ஓ, அப்ப வேலண்டைன்ஸ் நீங்களே கேக் வெட்டிங்க? நாங்களே வெட்டி சாப்பிட்டோம். எப்படி சாப்பிட்டீங்க? கோகோகோனா? இல்ல ஒரு கேவலமான கேக்கா சூப்பா. அவர் போனாலே எல்லாமே சூப்பா மாறிடும். ஆல் வே பே வெட். மட்டன் குஸ்கா. சரி, சொல்லு, என்னதான் பண்ண? வராத வேலண்டைனுக்கு என்னதான் பண்றது? வேலண்டைன் வருதுடா. நீ என்ன பண்ண வேலண்டைனுக்கு? இப்ப நான் ஒரு ரிவெஞ்ச் மூட்ல இருக்கேன். என்னது? அதான் சொன்னேன்ல. ஓ, இல்ல நல்லா வாழ்ந்து போட்டேன். எல்லாம் நாசமா போட்டோம். சொன்னதுக்கும் இப்போ சொல்ல ரொம்ப கான்ட்ராடிக்டிங்கா இருக்க. எனக்கு கான்ட்ரா ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நாசமா போயிருவேன். ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் நாசமா போயிருவேன். நீ சொல்றியா? என் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இல்லையே, சாபம் விடுற மாதிரி இருக்கு. சாபம் விடுற மாதிரிலாம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ண வேலண்டைன்? நான் காலகால எபிசோட் போட்டேன். அது வந்து நைட் போட்டதுக்கு அப்புறம் இத சொல்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னடா பண்ணுவேன்? உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புனேன், இவனும் ரிப்ளை பண்ணல. நான் வீட்ல தான் உட்கார்ந்திருப்பேன். எவ்வளவு
சோதனையான உங்க கையோட இருந்த நீ வேற கையோட இருக்க, அவன் வந்து கை வச்சுட்டு வேற வேலை பண்ணிட்டு இருக்கான். நான் கை போட்டு ஆக மொத்தம் எல்லாருக்கும் கை இருந்துச்சுல, நான் கை போட்டேன். ஆனா கதைல வந்து அவங்க வந்து அவங்க அம்மாவை கைப்பட்டோம். ஆமாவா? ஓ காட், வேலண்டைன் அதுவும் மங்களகரமா ஆரம்பிச்சு. இது கேட்ட மங்களகரமான, இது மங்களகரமா இல்ல, மங்களத்தோட ஆரம்பிச்சு. மங்களத்தோட ஆரம்பிக்குதா? அவங்க அம்மா வேற மங்களம் தானே. அவங்க அம்மாவும் போட்டான், அப்பாவும் பார்த்துருந்தாங்க. செம்ம இருக்காது. ஆனா இந்த வாரம் வந்து நம்ம டாஸ் அப் வந்து போன வாரம் வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, am I the only one who feels the video is not bright enough on this episode? இதுக்கு காரணம், முக்கிய காரணமே ஜாக் ஸ்னைடர். ஏன் அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் டார்க்கா இருக்கணும்னு சொல்றதுனால தான் நம்ம ட்ரை பண்ணோம். அவர் எப்போட இருட்ட படம் எடுத்தாரு? ஆமா, அவர் பேட்மேன் சூப்பர்மேன் எல்லாம் இருட்டா தான் எடுப்பாரு. ஏன் மிஸ்கின் படம்லாம் பார்த்தது இல்லையா நீ? மிஸ்கின் படம் வச்சு பார்க்கலாம். ஆனா நீ பேட்மேன் சூப்பர்மேன் பார்க்கும்போது ப்ளூ சட்டை மாதிரி ஒன்று சொன்னாரு, அந்த படத்துல தான் டோஸ்டர் ஹெச்டி போய் பார்த்தாரா? அவ்வளவு இருட்டாவா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ஆக்சுவலி தான் இங்க உட்காந்துருக்கானே. ஏன் நீ தான் சொல்லு. என்னதுக்கு? கேமரா எடுத்துட்டு போனாரு, செட்டிங்கான்னு சொல்லிட்டு செட்டிங்ஸ்ல மாத்தி வச்சுட்டு போயிட்டாரு. செட்டிங் அது அப்புறம் மாறிடும். மாத்திட்டேன்னு சொல்லு. This episode all the Tamil sangam will be like செல்லத்தை தூக்கிடவா. ஏன் என்னாச்சு? ஏன் அந்த தமிழ்ல பேசினாங்களே மின்னல் எஃப்எம் மாதிரி இருக்கு. அதுக்கு அப்புறம் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன ஜீவன் ஹேர் டிரான்ஸ்பிளானா? ஆமாங்க. எதுக்கு நான் அவுத்து காமிக்கட்டா? ஆமா, என்னங்க மொட்டை அடிச்சா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க தெரியணும்ல. நீ எதை சொல்ற? அத சொல்ற மாதிரி இல்லையா? நான் அங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் இல்ல, மொட்டை அடிச்சு ஹேர் கேர் ரூட்டின் போட அவங்க சொன்னாங்க, நீ வேணா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு சிப்பி பண்ணிட்டு வந்தேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே பார்த்துட்டு உங்களுக்கு மொட்டை அடிச்சுன்னா நீங்க இன்னும் மொட்டையா இருக்க தேவையில்ல, அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இல்ல ஆக்சுவலி முக்கியம், ஐ திங்க் a lot of Indian men feel insecure about their hair. எல்லாரும் போன மாதிரி இருக்க முடியாது, சரியா? சரி போதும் நாங்க என்ன ஷைன் அடிக்கும். ஆனா எல்லாரும் போன அப்ப I just want to say, like I feel like a lot of people especially in the Indian community இந்த மொட்டையா இருக்கிறது வந்து ஒரு இன்செக்யூர் ஆயிராங்க. I just want to say guys, actually it's not the insecurity that they felt, the people beside them they always poke that part and make them feel uncomfortable and make them feel like they are lacking of something. So that thing is thing you உங்க சுத்தி இருக்கிறவங்கள இக்னோர் பண்ணிருங்க, முடிஞ்ச டைரக்டா சொல்லிருங்க. இல்ல பொதுவா சொல்றேன் நீ பொதுவா சொன்ன. ஆனா but what you can do is we are not living in a place where இது வந்து முன்ன நம்ம அப்பா காலத்துல இல்ல, நம்ம இந்த காலத்துல it's better to do it. I didn't have a very severe one but I just wanted to prevent it. இப்பவே பண்ணிட்டா பின் காலத்துல at least prevention மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிட்டேன். நீங்க போய் பண்ணுங்க சரி. ஆனா அது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கனால தான் தொப்பி போட்டு எடுத்தாச்சு. சோ இந்த வாரம் வந்து கதை இருக்கு. ஆனா பொதுவா நம்ம வந்து டாவி பூனன் தான் வந்து கதை சொல்லுவாரு. ஆனா இந்த தடவை வந்து கிரீஸ் வந்து நிறைய பேர் வந்து கிரீஸ் நடுவில் உட்காந்தாலே கதை ஓஹோன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? சோ அதனால கிரீஸ் இந்த வாரம் புள்ளியார் சொல்லியே வைக்கிறாரு. அதனால எனக்கு சளி பிடிச்சா மயிர் பிடிச்சா எனக்கு கால இல்லை, கதை சொல்லு. சோ பூனன் நம்ம தலைவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. இன்னைக்கு வாரமா சாஞ்சிக்கிறேன். முதல் நீ வச்சு செய். முதல் முறையாக கோணலில் பார்க்கும் ஒருத்தன் சட்டை இல்லாமல் சட்டை போட்டிருக்க, பெண்கள் இல்லாமல் ஆம்பளைங்களுக்கு மட்டும் ஆட்டி விட்ட மன்னன், கைகளோட கை போட்டும் கண்ணன், தெரிக்க மூச்சிலே தெரிச்சு பண்ற தலைவன், நக்கிர பரம்பரையில் ஒரு நக்கி, மயிர் பரம்பரையில் ஒரு மயிர். யார் நக்கிறேன்னு இந்தியால சேலஞ்ச் செய்யும் ஒருத்தன், மலேசியாவில் இருந்து இன்னைக்கு டாஸ் அப்பில் பேசும், டிவிக்கு டஃப் கொடுக்கும், என் நெஞ்சில் குடியிருக்க மக்களுக்கு டஃப் கொடுக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு தலைவா சொல்லுங்க தலைவா. குதிரை ஓட்டுற சட்டை எவ்வளவு பெரிய கேவலமா சரியா பச்சையா தெரியுது. மைக் யாருக்கா சொல்லுவா? உன்னோட 3D கூட 4Dல வரைக்கும் தெரிஞ்சு எனக்கு. நீ துப்பிட்டு போயிருவ. அதுக்கப்புறம் அவங்க நீங்க ஏன் மைக் ஒரு மாதிரியா இருக்குது, அப்ப நான் போயிருந்தா நான் தான் காசு கொடுத்து அந்த மைக் வாங்கிட்டு இருக்கணும். இதுல நான் சொல்லுவேன் மயிரெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா கேட்பேன். ஒன்னும் இல்ல. சரி சொல்லு, என்ன கதை வச்சிருக்க? சோ இது வந்து டெக்சாஸ்ல நடந்த ஒரு கதை. யாரு? டெக்சாஸ். ஓ உனக்கு அமெரிக்கா யுஎஸ். அப்ப நீ ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணல. எப்ஸ்டீன் ஃபைல்ல நீ இருந்திருக்க. எப்ஸ்டீன் ஃபைல்
அது என்னன்னு எனக்கு தெரியாது. வாய்ப்பு இருக்கு. இல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்திருப்பான். என்னது அந்த சின்ன பிள்ளைங்கள சென்சர் பண்ணாங்களே, அந்த சிம்பிள் நானும் ஒரு பிள்ளையா? அதுல இருந்து முளைச்ச காலம் தானே நீ. பொட்டச்சு நான் ரிவெஞ்ச் பண்றேன்டா. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்த இறக்குனா 30 வருஷமா ஒருத்த ஆஃப்லைன்ல இருந்தா. அவருக்கு 30 வயசுல, இப்பதான் 15 வயசு. அப்ப 14 வயசு வருஷமா ஒருத்த ஆஃப்லைன்ல இருந்தா. சரி, எப்படி இருந்துச்சு அந்த ஐலேண்ட்ல? அந்த ஐலண்ட்ல இல்ல புரியல. அது எங்க இருக்குன்னு கூட தெரியாதா? டெக்ஸஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க மாப்பிள்ள உனக்கு. டெக்ஸஸ் என்று ஒருத்தன் போட்டிருந்தான் கதையில. டெக்ஸஸ் ஏன் அவன் போடுறான்? அவன் போட்டிருந்தான் கதையில, அந்த இடத்துல தான் நடந்துச்சுன்னு. சரி சரி சொல்லு. ஸோ இது வந்து ஒருத்தவங்க வந்து நியூலில பாதலியில மதலி ஒரு ஃபேமிலியா அவங்க வந்து ஒண்ணா நானும் எந்த லீ வரோன்னு யோசிச்சேன். ஃபேமிலின்னு சொன்னீ பாத்தியா? ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி வந்து இவங்க வந்து இந்த இடத்துக்கு வீட்டுக்கு புதுசா போடுறாங்க. இங்க டெக்ஸஸ்ல வீடு புதுசு, ஃபேமிலி பழசு. வீடு பழசு, ஃபேமிலி புதுசு. அவங்களுக்கு வந்து 2 பிள்ளைங்க, 2 பாய்ஸ். இப்போ எப்படி ஃபேமிலி பழசா இருக்கும்? 2 பிள்ளைங்க இருந்தா? 2 பிள்ளைங்கடா, ரொம்ப அவ்வளவு பழசு இல்ல, வீடு அளவுக்கு பழசு இல்ல. வீடு அதுக்கு மேல பழசு. ஓகே. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு புந்து ஒரு 1 வீக்லயே வந்து they feel something is off about the house as usual lah. ஏன்னா ஊருக்கு ஒதுக்குறமா ஒரு வீடு, 4 பேர் போவாங்க, அந்த மாதிரி 4 பேர் போனாங்க. போய் ஒரே வாரத்துல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. யாரு? ஃபேமிலியே. வீட்டுக்குள்ளயா? வீட்டுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. காடி எடுத்துட்டு வெளியே போக ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க செவர மோதி ஒரு செவர மோதிக்கிறாங்க. என்ன நடக்குது வீட்டுல? ஆக்சிடென்ட் ஆன பிற்பாடு பாஸ்ட் அவே. வைஃப் இறந்துட்டாங்க. வைஃப் இறந்துட்டாங்க. வாவ். வாவா? என்ன இல்ல வாவ். என்ன ரியாக்ட் கொடுக்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வர நீங்களும் ஒரு எப்ஸ்டீன் ஃபைலா ஆயிட்டு இருக்கீங்க, சைக்கோபாத். எப்ஸ்டீன் ஃபைல் அம்மா செத்து போன நான் வந்து ஆன்டி வேரியன்ட். இல்ல அதுல போட்டிருந்தாங்க அவங்கலாம் வந்து எம்பத்தி இல்லாத ஆளு, நீங்களாம் எம்பத்தி இல்லாத ஆளு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் அப்படி ஒரு என்னடா அந்த எம்பத்தின்னா என்னடா எனக்கு தெரியாது. இப்பதான்டா படிச்சேன். படிச்சிட்டு இருக்கேன். நான் அந்த நெட்ஃபிளிக்ஸ் இப்பதான் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸா? ஓ ஆமா, சீரிஸ் இருக்கு. இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆமாவா? இப்ப வலது இன்னும் இதா இருக்குமா? இப்ப இன்னும் அவங்க அது வந்து ஃபைல் என்ன இருக்குன்னு தெரியாம எடுத்த காலம் அது. ஓ, அப்ப இன்னும் இப்ப என்ன நடந்துருச்சு? ஃபைல் வந்து ஒரு மாசம் தான் இருக்கு. தி ரிலீஸ் 1 மில்லியன் ஃபைல்ஸ். ஆமா, நிறைய வந்து தெரியும். இன்னமும் நீயே ரிலீஸ் பண்ண மாதிரி பேசுற. அதுதான் இது இல்லைங்க, நிறைய ஃபைல்ஸ் தெரியும், ஆனா எவ்வளவு தெரியல. ஓகே, எனிவேஸ் ஒரு வாரத்துல வந்து அடிபட்டு வைஃப் இறந்துட்டாங்க. ஒரு வாரத்துல அடிபட்டு இறந்துட்டாங்க. வைஃப் இறந்துட்டாங்க. ஆக்சுவலி அதுக்கு பிற்பாடு வந்து த கிட்ஸ் வாஸ் இன் கோமா. ஸோ இந்த ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து, ஏன்னா அவர் வந்து இந்த டேர்ன் எடுக்கும் போது இந்த ஒய்ஃப் சைடு தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா மரம் அடிச்சு, தென் த 2 கிட்ஸ் வந்து பெல்ட் போடாதனால தே ஃப்ளூ ஆஃப்லாம். கிட்ஸ் பெல்ட் போடுங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஒரு கடத்துல வந்து கோமாயி, பட் சம்ஹவ் பொழைச்சிட்டு தென் ஹி brought பேக் டு த ஹோம். அண்ட் கொஞ்ச நாள் வந்து இந்த பிள்ளைங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவர். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் லைஃப் மூவ் ஆன் ரெடி. த சில்ட்ரன் ஆல்சோ காட் பெட்டர். ஆனா ஒரு சன் வந்து ஹி பிகேம் டிசபிலிட்டி. அவரால் வந்து டேக் கேர் இல்லாம சாப்பிட முடியாது. லைக் someone have to take care. ஸோ ஏன்டா என்ன பார்த்தேன் தெரியும் எப்படி சாப்பிட்டு சொல்லு. ஊட்டி விடணும். ஊட்டி விடணும். நான் ஆட்டி விடுற மாதிரி பேசுறேன். ஆட்டி விடுற மாதிரி ஊட்டி விடணும்டா. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு விளங்குது, சத்தமா விளங்குது. இல்ல எனக்கு விளங்குது, உனக்கு விளங்கல, எனக்கு கரெக்டா விளங்குது. அவன் இப்படி சாப்பிட்டுருப்பான்னு நல்லாவே தெரியும். பாத்துங்க, ரீல்ஸ் தான் முதல்ல பிளாக் பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்து இவருக்கும் வந்து லைஃப்ல பார்ட்னர் வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. எஸ், அவங்க வந்து ஒரு சர்ச்ல மீட் பண்ணாங்க. யாரு? அந்த கேர்ள. இன்னொரு புது கேர்ள். ஓகே. சர்ச்சில் எல்லாம் மீட் பண்றாங்க. சர்ச்சில் சாமி கும்பிடுறாங்க இல்லையா, எல்லாரும் கப்பல் பண்ணிட்டு தான் போறாங்க. ஆமாடா, இப்ப நம்ம முக்காசி பேர் அப்படிதான். ரஜினிகாந்த் சர்ச்சுக்கு போய் போனது இல்லையா? ரஜினிகாந்த் கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போய் சரி, கோயிலுக்கு போய் போனது இல்லையா? கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே வந்து கும்புற இடம் தான். சாட்டர்டே வந்து வேலண்டைன்ஸ்ல, சண்டே எல்லாரும் சர்ச் போகும்போது எல்லாரும் சிங்கிளா இருக்கிறாங்க. அப்ப நீ சாட்டர்டே கோயிலுக்கு போயிட்டு சண்டே இது சர்ச் போயிரு. Do you know because Valentine's falls on Saturday, last year Valentine's fall on weekend, do you know the most single people hooked up on Valentine's Day? ஆமாவா? ஏன்? because they were single la. அப்ப இந்த வருஷம் நமக்கு கிடைக்கணும்ல. என்ன கிடைக்கணும்? வீட்ல இருந்தா எதுவும் கிடைக்காது. போணும், சர்ச்சுக்கு போணும், கோயிலுக்கு போணும், மசூதிக்குலாம் போக முடியாது. அவங்க வேலண்டைன்ஸ் செலிப்ரேட் அவங்க ஹராம் புத்திஸ்ட் டெம்பிள். ஏன் கூட்டி போக மாட்டீங்க? இல்ல நீ அண்டேஜ். நான் அண்டேஜ் தான், எனக்கு வயசு இன்னும் வளர்ந்துட்ட மாதிரி எனக்கு அடிக்கடி சீக்கு பிடிக்குது. நீங்க தேன் வாங்கி கொடுக்கணும். தேன் வாங்கி கொடுக்கணும். அண்டேஜா இல்ல நோயாளியா நீ? அடிக்கடி சீக்கு பிடிக்குது, தேன் வாங்கி கொடுக்கணும். நண்பர் படத்துல அந்த ரொட்டி அந்த அப்பா முடி ஒட்டிக்குமே அந்த அப்பா நீ
ஓகே ஸோ கதையை டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து சர்ச்சில் அந்த பொண்ணை பார்த்தாங்க. சேர்ச்சில் பண்ண மாதிரி ஜெசியா எஸ் கரெக்ட். ஆமாவா? இல்ல ஜெஸ்ஸி இல்ல, இவர்தான் சிம்பு. ஜெஸ்ஸி இல்ல சாரி, ஓகே கண்மணி. ஓகே கண்மணியா? ஓகே கண்மணி டுல்கிர் வந்து அந்த பொண்ணு சர்ச்சில் தான் பாப்பாரு. ஓ தாரா ஓத்தா ஓகே ப்ரோ. ஓகே கண்மணியா? ஓகாத கண்மணி. அதான்டா ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ல தான் இருப்பாங்க. ஓகாத கண்மணி. ஓ அதனால தான் அப்படி வச்சிருக்காங்க பேரு. ஓகே ஸோ KO கண்மணி வேற மாதிரி இருக்கும். எப்படி கண்டாரு KO கண்டரவு KO கண்மணி. இல்ல ஒருத்தன் போன வாரம் சொன்னா பாருங்க டோசாப்ல என்ன நிலைமை சொல்றவன் தான் அந்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா நான் வந்து ஒரு இலை அதான் வச்சது யார்? கமலா சார். சிவாஜி கணேசன். என்ன இல்ல அதான் அந்த விதை வச்சது நான். அவரு தான் போட்டு போனாரோ என்னத்த விதைய? ஓ விதைய. எந்த விதைய? அவரோட விதையாடா நீ? அவரு விதைய நீ? அதே இங்க படிச்ச விதை இங்க தான் படிப்பாங்க. சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் இப்படி தான் படிச்சாரு. இல்ல அந்த படத்துல அவர் பண்ணல, ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணி அவ்வளவு மூடு வந்து நிப்பல பிடிச்சு நசுக்குற அளவுக்கு என்னடா பாலும் நம்மள வச்சு செய்ய பாருங்க. ஆக்சுவலி மொத கதை சொல்றவனுக்கு தான் ரொம்ப ட்ரோல் விழும். ஏன்னா எனர்ஜியோட இருக்கீங்களா, அதனால தான் நான் கடைசியா சொல்றேன். இந்த வாரம் நான் கடைசி சொல்றேன். சரி சொல்லு. சேர்ச்சுக்கு போயிட்டு வந்தாரு. இவங்க மீட் பண்ணி கொஞ்சம் டேட்டிங்லாம் போயிட்டு சேர்ச்சில இருந்து வெளியாகி சேர்ச்சில வெளியாயா ஃபாதர் சேர்ச்சில பண்ணாங்களா சேர்ச்சில வெளியே பண்ணாங்களா எவனுக்கு தான்டா தெரியும். சேர்ச்சில மீட் பண்ண காதல் பண்ணேன்னா எங்க போட்டான்னு ஸ்கோப் வச்சா பார்க்க முடியும். நீ சொல்லல கதை சொல்ற நீ அப்படிதான் பண்ணும். இப்ப தெரியுது அவன் கஷ்டம் எப்படி இருக்குது. அவன் கஷ்டம் எனக்கு தெரியும். வச்சு செய்யாம இப்படி வந்திருக்கோம். புதுசா இப்ப சேனலுக்கு வந்த மாதிரி. ஓகே சோ அப்ப இவங்க பாட்டுல வந்து ஒரு டேட்டிங்ல கொஞ்ச நாள் போயிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கும் ஒரு டாக்டர் இருக்கு. டாக்டர் இவங்க ஒரு சிங்கிள் மதர். இவர் ஒரு சிங்கிள் ஃபாதர். சிங்கிள் ஃபாதர். சோ நீ வந்து சொன்னல சிங்கிள்லாம் ஒண்ணா ஜாயின் பண்ணாங்க, அந்த மாதிரி அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃபாதர் வந்து சர்ச்சில் தான் இருப்பாரு. அந்த ஃபாதர் இல்ல இந்த ஃபாதர் அவர் ஃபாரெவர் சிங்கிள். அப்படி நம்புற சொல்லி வச்சிருக்காரு. சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. என்னது சிங்கிள்னு சொல்லிருக்காரா? அப்போ உனக்கு தெரிஞ்ச ஃபாதர், உனக்கு தெரிஞ்சவங்க கதையாது. இல்ல யுஎஸ்ல நடந்திருக்கு. ஃபாதர்ல வந்து சின்ன பையங்களை வந்து அபியூஸ் பண்ணிருக்காங்க. அபியூஸ் என்னது? அது என்ன புது வார்த்தை? அபியூஸ் தான் சொன்னேன். இல்ல டெபியூஸ். அபியூஸ் பண்ணுவாங்களா? ஆமாவா? எப்படி பண்ணுவாங்க? இங்க வா, இந்த குஞ்சை ஆட்டுற நீ ஆட்ட சொல்லாத. மணி இங்கயா இருக்கு. மணியே This is child abuse. சின்ன பிள்ளைங்களும் சொன்னா child abuseனா அப்ப சின்ன வயசுல child abuse பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா பாட்டிலாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா குஞ்சு மணி 5 மணின்னு சொல்லி குஞ்சு புடிச்சு முத்த கொடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் பத்தி என்ன சொல்ற? அது உங்க பாட்டி. இது வந்து சர்ச்சில ஊர்ல நீ கேட்டு பாரு இந்த எத்தனை கிட்ஸ் அந்த பாட்டி அவங்க அபியூஸ் பண்ணிருக்காங்க. எங்க பாட்டி அந்த மாதிரி பண்ணதே இல்ல. உங்க பாட்டி பண்ணனா எங்க பாட்டி பண்ணிருக்காங்களா? உங்க பாட்டி பண்ணதுக்கு எதுக்கு எங்க பாட்டி பண்ணுவாங்க? ஊர்ல பாட்டிலாம் நான் பாத்துர்க்கேன். நீ என்ன பாட்டி எல்லாம் ஒத்த பாட்டியே சொல்ற? ஓகே அப்படி ஏன் பாட்டியை சொல்லாட்டி கூட பக்கத்து வீட்டு பாட்டி கூட அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பக்கத்துல பாட்டி பண்றதுக்கு உங்க பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குஞ்சு மணி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க குஞ்சு மணி விட இவங்க என்ன குஞ்சு தொடாத சொல்லிருக்காங்க தானே? பாட்டி இது செக்சுவல் எஜுகேஷன். See the thing is back then children's வந்து children's-ஆ பார்த்தாங்க. இப்போதான் கர்மந்திர பிடிச்ச children's-ஐ ஏதோ பார்த்து வளையறானுங்க. அது ஒத்துக்கலாம். சோ கருத்து கிறிஸ் கருத்து கந்தசாமி. அந்த சாமி பழசுடா. கருத்து கிறிஸ் தான புதுசு. கருத்து கிருஷ்ணா சுவாமி புதுசு. கருத்து கிறிஸ் கிருஷ்ணா சுவாமி. ஓகே சரி ஓகே சோ அப்ப எங்க விட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. என்னது சர்ச்ல மீட் பண்ணி டேட் பண்ணாங்க. இல்ல சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் ஒண்ணா சேர்ந்து ஓகே ஒண்ணா சேர்ந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பிளான் பண்ணிட்டு they decided to have sex. அதெல்லாம் யாரா சொல்ல போறாங்க? ஆனா பண்ணாங்க இல்லையா? அவங்க பண்ணிருப்பானுங்களா? அதான் சொல்ல மாட்டானுங்களா? உங்க பாட்டி என்ன பண்ணா நீ ஊருக்கே சொல்லும்போது அவங்க சொல்ல இந்த கதை வந்து PG-13. ஓ PG-13 சொல்றவன் PG-13 இல்ல சொல்றா யாரு கிரீஷ்? நீ PG-13 PG-18 மாதிரி படி.
ஏன்னா நீ பிஜி ஏட்டினா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அவன் சாதாரண கிரிஷ் இல்ல, காம கிரிஷ், கருத்து கிரிஷ், காம சூத்திர கிரிஷ். காம சூத்தல கிரிஷா, காம சூத்தல் காம கிரிஷா. சூத்திராடா. இல்ல உனக்கு காம சூத்தல் கிரிஷ் அதிகமாவே இருக்கு. சரி, 2 பேரும் வந்து மிங்கிள் பண்ணாங்க. அவங்க வந்து அப்புறம் மூவிங் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து ஜஸ்ட் டு. யார் வீட்டுல? அப்பா வந்து அம்மா வீட்டுக்கு போனாங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா வந்து அப்பா வீட்டுக்கு வந்தாங்க. She realized something strange. என்னன்னா இந்த பயலுங்க வந்து ரூம் போட்டு வெளியாக மாட்டானுங்க. ஸோ ஏன் இவங்க வெளியாக மாட்டிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து ஓகே. ஸோ இவங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க. தென் எவ்ரி டைம் ஹி பிரிங் ஃபுட் டு தியர் ரூம், த பாய்ஸ் ரூம். ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்ட் இல்லை, கல்யாணம் பண்ணல ஒன்றும். ஓகே. ஸோ அவங்க ரூமுக்கு கொண்டு போகிறப்ப இவங்களும் வந்து ஓகே மேபி அவர் சொன்னார் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஆள் யாரும் இல்லை. த ரீசன் வாய் ஹி கால்ட் ஹர் பிகாஸ் ஹி வாண்ட் the daughter to get along with the boys. So friend போயிட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த கிட்ஸ்க்கு கூட கனெக்ஷன் இல்லை பிகாஸ் they were traumatized. அவங்களுக்கு வெளியே போகிறதுக்கும் பயம் பிகாஸ் they mom died and they so traumatized. So slowly he tried to get them better. இப்போ வந்து he is the only one taking care of the kids. So there's no one to take care. ஒர்க்கையும் பார்த்துக்கணும், இதுவும் பார்த்துக்கணும். ஸோ he was like really hustling. அப்போ இவங்களுக்கு வந்து சரி என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது தென் இசை ஒரு பையன் பேரலைஸ், இன்னொரு பையன் வந்து ரொம்ப மென்டலாக. ஸோ ஆனால் வந்து 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ அப்போ சாப்பாடு சமைச்சு வேண்டி இவங்க கொண்டு வர கொஞ்ச நாள் ஆகும் அவங்க திருப்பி கம்ஃபர்டபுள் ஆகி வர்றதுக்கு, அக்செப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி. ஸோ ஓகே அவங்களும் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. பட் என்னன்னா இவங்க வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டே ஓகே, செகண்ட் டே ஓகே, இந்த தேர்ட் டே வரும்போது இவங்களுக்கே வந்து கொஞ்சம் கியூரியஸ் ஆயிடுச்சு. என்னன்னா அறவே வெளியே வரலன்னா எப்படி, பட் ரூமில் சத்தம் கேட்குது, லைக் சம் சவுண்ட்லாம் கேட்குது. ஆனால் ஒரு தடவை வந்து எப்படின்னா இவங்க ரூம் படுத்திருக்கும் போது கதவு திறந்திருக்கு, ஒரு பாய் நிற்கிறாங்க. அவங்க ரூம் கதவு திறந்திருக்கு, ஒரு பாய் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு கூப்பிடும் போது அந்த பாய் ஓடிடுறான். அந்த பிள்ளை அவங்க வெளியே வந்து அவங்களோட பிள்ளை வந்து 7 வயசு பிள்ளை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. தென் அது சொன்னிச்சு, அது சொல்லிட்டு அவங்க பையனை பார்த்துருக்கேன் வீட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இவங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து ஏதாவது பண்ணி கொடுப்போமே சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த டிசர்ட்லாம் பண்ணி டிசர்ட் பண்ணிட்டு ஹாட் சாக்லேட் செஞ்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு கதுக்கு முன்ன வச்சுட்டு கது தட்டிட்டு இந்த மாதிரி நான் இது செஞ்சிருக்கேன், நீங்கள் ஸ்னோமேனா இல்லை நீ வெளியே வந்து சாப்பிட்னா சாப்பிட்ற முயறண்டி சொல்லியிருக்கேன். நீ வெளியே வா, வெளியே வா விஜய் வரி எப்படி ஏன் அந்த பையன் தான் பேரலைஸ் ஆயிட்டான். அவன் ஏத்த போறா சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்பா தான் விட்டுவான். Oh my god, I have so much things to say. Oh my god. Oh, there's so much dark jokes. சொல்லு, நீதான் வேட மாட்டிய சொல்லு. இல்ல சின்ன பையன் அதான். ஓகே. சோ இழுத்துக்கிறேன்டா இது நம்ம ட்ரக் அடிக்கிற மாதிரி. பெரிய வாடுறாரா சூர்யா, இழுத்துட்டு தான் அதுக்கு பண்ணுவாரு. டாடி டாடி I need this. அவளே மறக்கதான் என்ன இல்ல பா ப்ளீஸ் பா. ஏய் வர்ணமயம் இருக்கு. எங்க இருக்கு அது என்ன படம்? பொன்னியின் செல்வன் இங்க இருக்கு. மறந்துட்டியா? என்னது? அவர் 2K கிட். ஆமா எனக்கு அந்த படம் தெரியாதுடா, நான் பார்க்கறேன். வர்ணமயம் வந்து அவனுக்கு black and white படம். அவனுக்கு வந்து இப்பதான் 2010ல தான் பிறந்தான். அப்ப பொன்னியின் செல்வன் தான் உனக்கு லவ் ஃபெயிலியர் படலாம். அது உனக்கு லவ் ஃபெயிலியர் படம் வந்து கபீர் சிங். நீங்க தான் சொல்லி விடுங்க என்னென்ன படம்லாம் நீங்க பார்க்கணும் வாழ்க்கை கத்துக்கிறதுக்குன்னு. என்னது 2 girls 1 cup. 2 girls 1 cup பார்த்தானா ஊரே காரிட்டு உனக்கு புதுசுல அதுல. நீ 2 girls 1 cup தமிழ் வெர்ஷன் பார்க்கலாம். நீ அவங்ககிட்ட சொல்லி விடு. நீ அதான் கதை அடுத்த எபிசோட் நீ இல்ல அது வந்து காத்து வாக்குல 2 காது. 2 girls 1 cup. ஆமா இல்ல காத்து வாக்குல ஒரு கப்பு. இல்ல காத்து வாக்குல விஜய் சேதுபதி அந்த கப்பு. இது அவங்க கேட்டாங்கன்னா யாரு ஆக்சுவலி அந்த படம் பார்க்கும்போது இவனுக்கு தான்டா கோவமா இருந்துச்சு. ஏன் உனக்கு தான் ரொம்ப கோவமா? எனக்கு செமந்தா பார்த்து எனக்கு கோவமாச்சு. நயன்தாரா விஜய் சேதுபதிக்கு அடிச்சு புட்டு கதை பண்ணா ஓகே. அவன் எப்படி தான் என்ன பார்த்தான் ஒரு தடவை சீன் வரும்போதும் ஏன் என்னோட இல்ல இவன் பண்ணும்போது காம நான் பண்ணும்போது அப்படி அவன் பண்ணும்போது கொஞ்சம் காண்டா இருந்தா எனக்கு நீ செமந்தா பார்த்து காண்டா வர மாதிரி இல்ல, விஜய் சேதுபதி பார்த்து காண்டா வர மாதிரி. இப்ப இவன் பண்ண பிற்பாடு 2 பொண்ணு விஜய் சேதுபதி கரெக்டா தான் இருக்கு. நீ பண்ண கடைசியில் அவன் வந்து ஷாக் ஆயிட்டு அப்படி இருந்தான். ஏன் ஏன்னா அது கேட்ரினா கை ஏன் கடைசியில் வந்து கேட்ரினா கை விட்டு பேசிட்டு இருப்பான். அந்த ஃபோன் காலா செமத்த விட்டு எப்படி
ஓகே you know what fuck this அப்புறம் பார்த்தா அது ஒரு 2 பேரும் ஓகே ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம் நீங்க 2 பொண்ணு வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறீங்க. இல்ல என்ன தெரியுது, டை அடிச்சுட்டு கிளப்ல வேலை செய்யணும். அவன் தான் முடி டை அடிச்சு கிளப்ல வந்து ரேம்போன்னு குத்திட்டு இருப்பானே முதுகுல. சரி, அந்த கிளப்ல எல்லாமே தமிழ் பொண்ணுங்களா இருக்காங்க. இந்த கிளப்ல ஹாய் லவ் யூ சரி, ஒரு ஆள் கம்மி எந்த கிளப்ல செஞ்ச பையன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. அதான் இல்ல நீ தான் பண்ணோன்ற, நீ தான் ஃபர்ஸ்ட் நம்ம கேங்ல, நீ தான் யூத். எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இரு. எங்க மாதிரி தாத்தா பசங்களோட நீ தான் காட்டணும். ஏய் என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டைல் பண்ண கத்துக்கட. அதுக்கான ரிட்டார்டட் மாதிரி பேசிட்டு இருக்கற. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ரிட்டார்ட் மாதிரி இருக்காங்க. பொண்ணு கிடைக்குது மாற கத்துக்கடா. நீ ப்ரோக்ராஸ்டினேட் பண்ற. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்த்து பிரகாஷ் ராஜா அண்ணா யார பிரகாஷ் ராஜ் செல்லத்தை பத்தி பேசுறியா நீ? சொல்லோ இல்ல இதெல்லாம் பார்த்து நீங்க வந்து நீ எகெயின்ஸ்ட் பண்ற. எதை? இந்த யங் ஜெனரேஷன் இதெல்லாம் நீ அக்செப்ட் பண்ணாட்டி அவங்க வந்து உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. ஓ நீ ப்ரொடெஸ்ட் பண்றது வார்த்தை வந்து ஃப்ளோல வந்துருச்சு, அதெல்லாம் கேட்க கூடாது திருப்பியும். அதெல்லாம் ஃப்ளோ வர்றப்ப புரிஞ்சுக்கணும். எனக்கு கொஞ்ச நேரத்துல நீங்க அதெல்லாம் பிரகாஷ் ராஜ் பண்ணி இருக்கீங்க. சரி, அப்ப நம்ம வந்து யூத் மாதிரி பேசணும். ஓகே, இப்போ யூத் மாதிரி எப்படி பேசுறீங்க? நீ பாதி பாதி சொல்லணும். எப்படி? அப்படிதான். என்ன சொன்னப்ப? லெட்ஸ் கோ அப்படின்னா நீ லெட்ஸ் கோ சாப்பிடலாம். அது உன் டிக் வந்த மாதிரி இருக்கு. இப்ப நீ பண்ணதுக்கு அவன் பண்ணதுக்கு என்ன வித்தியாசம்? என்னது? என்ன மட்டும் சொல்ற? இதனாலதான் அவன் என்ன சொல்ற கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி எல்லா பசங்களோட ஏமாத்திட்டு இருக்கான். நான் வந்து ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் சிரிப்பேன். ஏன்னா நான் சப்போர்ட்டர். சப்பை விட்டியா? சப்பை விட்டல சப்போர்ட்டர் தான். எல்லாத்தையும் சப்ப கூடாதுடா. அப்பப்ப நீயும் சப்ப நீ சொல்லி கொடு. என்னது இப்ப சொல்லி கொடு சப்பறது எப்படின்னா அதெல்லாம் அப்புறமே சப்பறது ரெடியா இருக்கேன். இல்ல எங்களுக்கு வந்து எப்படி டீனேஜர் மாதிரி பேசுறேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எப்படி பேசுறது? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பொண்ணு கிட்ட ஹலோ ஐ அம் பூனன் இந்த மாதிரி சொன்னா எப்படி சொல்லுவேன்? ஹலோ ஐ அம் பூனன் அப்படின்னு வந்து சொல்றேன்னா அத வந்து எப்படி சொல்லணும்னா என்னச்சு அப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும். சரி பண்ணு. ஓகே மொத என்ன பண்ணோம்? ஓகே ஓகே அப்படியே சீன் ஆக்ஷன். இதுடா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் தேடி எடுத்துக்கறேன். இல்ல நீ இப்ப இருக்கிற அது மண்டில டெம்ப்ளேட் அவங்கள மொத பார்த்துட்டு உள்ள வாங்கிட்டு அது அப்படி இங்க கொண்டு அந்த மாதிரி உட்கார்ந்து அந்த மாதிரி உட்கார்ந்து ஜென்சி தான் பார்த்துட்டு அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். தெரியும் நீ சொல்லு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஒரு பொண்ணை பார்த்து எப்படி ஹாய்னு சொல்லு. எங்களுக்கு அதான் கஷ்டம். 90s கிட் வந்து ஒரு பொண்ணை பார்த்து ஹாய் சொல்றதே கஷ்டம். யாரு ஸ்ட்ரைட்டா சொல்லு. 90s கிட்ஸ் இல்ல நம்மளுக்கு இல்ல உனக்கு ஒரு ஹாய் சொல்றதே கஷ்டம். எப்படி 2K கிட்ஸ் ஸ்ட்ரைட்டா போய் சொல்லிடுவோம். அது தாண்டா எப்படி ஹாய் ஆயா இது பர்த்தோட குணம். இவ்வளவு பில்டப் பண்ணி கடந்தா ஆயா ஏன் இது எங்களுக்கு தெரியாதா? அந்த பயம் வருது. அது கண்ணாலே நீ பேசணும். ஓகே, எப்படி கண்ணாலே பார்த்து பேசிட்டு கண்ணால நான் என்னைய பார்க்க என்ன சொன்ன? நீ பாக்குறிய கொலை பண்ற மாதிரி. நீ பார்க்க கூடாது. நீ பார்த்த கொலை பண்ற மாதிரி. ஏன்டா நீ பார்த்த ஒருத்தர் வெட்டி போட்டு அவன் அங்கேயே சமாதி பண்ற மாதிரி பாக்குற. அவன் பூர்ண ஜென்மத்தான் தெரியுது அவனுக்கு எப்படி சத்தம். நீ பாக்குற பார்வையில தெரியுது அவனுக்கு. நான் பார்த்தா உங்க முன் ஜென்மம் உங்களுக்கு. சரி 2K கிட்ஸ் மாதிரி சொல்லிட்டா. தூக்கிக்கிற நீ வந்து கொஞ்சம் கூலா இருக்கணும்டா. ஓகே, கூல்னா அப்படி நாங்க ஒண்ணு மாதிரி ரிலாக்ஸா இருக்கணும், லூஸா இருக்கணும். அப்படி டென்ஸா போயிட்டு அப்படி வரப்பா போயிட்டு லூஸா கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படி பார்த்தா முடியாது. ஓகே, ரிலாக்ஸா இருக்கணும். ஓகே ரிலாக்ஸ். ஓகே, இப்படி சாஞ்சிருக்கலாம். இவன் எப்போதும் சாஞ்சிருப்பான் மாதிரி எப்போதும். ஆக்சுவலி இவனே ஒரு மன்மதன். இவனை பார்த்தா நான் ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கேன். யாரு ஆளே இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஆள் தானே. என்ன வந்து நீ கத்திட்டு இருக்கிற? ஏய் மச்சானோட லெவல்ல டிக்டாக்ல போய் பாரு. அவ்வளவு பேரு அதே டிக்டாக் உங்களே பண்ணிருக்காங்க. நீ என்னைய மட்டும் சொல்ல. அது எப்படின்னா அது ஒரு பிள்ளை வந்து 4 அக்கான வச்சுட்டு நம்மள வச்சு பண்ணிட்டு இருக்கு. ஒரே பிள்ளையாது. இப்ப 4 பேர் சண்டை கேட்டாங்க. நீங்க 3 பேர் தான தொடறீங்க. உங்களுக்கு நீங்க பில்ட் பண்றீங்க. அந்த மாதிரி ஓடிட்டு அப்ப அந்த பிள்ளை 3 பேர் வச்சிருக்கா. உனக்கு ஆசை இருந்தா சொல்லு. நீ போறன்னு சொல்லு. சரி 2K கிட்ஸ் எப்படி இருப்பாங்க? டேய் அத சொல்லிட்டேனே. நீ ஹாய் நான் நேரடியா போய் சொல்லிடணும்டா. அப்படியே ஹாய் இப்படி மச்சான் சாஞ்சி லைட்டா சாஞ்சிட்டு யோ ஹாய். சரி நம்ம எல்லாரும் ஒரு வெர்ஷன் செய்வோம். புரிஞ்சு யோ ஹாய். ஓ ஐயோ இருமச்சே. பொண்ணுங்க அப்படி பார்த்து இப்படி தான் ரியாக்ஷன்னா அந்த ஹாயே நான் சொல்றேன். இப்படி தான் அவன பசங்களா ரியாக்ட் பண்ணுவாங்க. நான் ஹாயே சொல்ல. அந்த ஹாயே எனக்கு தேவையில்ல. நீ இந்த மாதிரி ஆயில வந்தா ஈச்சே உன்னை பார்த்ததுமே இந்த மாதிரி நீ சொன்னேன்னு வெச்சுக்க. உடனே இந்த மாதிரி சொன்னோனே அடுத்து நான் தான் நியூஸ்ல வருவேன். இல்ல நீ போய் ஒரு பாயிண்ட் வே
ஹாய் அப்படி சொல்றியா பின்னால என்ன இங்க விட அங்க சுவிட்ச் இங்க போட்ட பல்ப் அங்க புரியலையே தளபதி அந்த மாதிரி உனக்கு பின்னால வந்து கத்துவாங்க. அது முக்கியமா நான் தான் கத்துவேன். எல்லாம் நம்ம ஆளுக்கு தான் எல்லாம் ஒளிஞ்சிருக்குல்ல கதையை விட்டுட்டு எங்கெல்லாம் போயிட்டோம். சரி சொல்லு. அப்புறம் உனக்கு டிஷ்யூ வேணுமே? ஏன் மூக்கு நனைஞ்சிருச்சு. மூக்கு நனைஞ்சிருச்சா? நீ சொல்றது நீ ஹாய் சொன்னதுல மூக்கு நனைஞ்சு. தம்பே தப்பான வழியில போறீங்க. சோ டெக்ஸஸ்க்கு வருவோம் திருப்பியும். மறுபடியும் ஒரு சிறிய இடைவெளி பிறகு பெரிய இடைவெளி. அப்ப திரும்ப ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். சோ அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க சரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அந்த பையன் வந்து கது திறக்கல. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு அவங்களுக்கே கொஞ்சம் சரி டயர்டாச்சு, இவங்க இந்த நேரத்தை நீட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. தென் வந்து பார்க்கும்போது மங்கெலாம் வந்து க்ளீன் ஆயிருக்கு. தென் அது அப்படியே அங்கே தான் இருக்கு அந்த மங்க் பிளேட்டு. பட் தென் இது ஓகே ஷீஸ் அட்லீஸ்ட் ஹாப்பிலா யாரோ சாப்பிட்ருக்காங்க அப்படி. அவங்க என்ன ஹஸ்பண்டில் இந்த அவங்களோட பார்ட்னர் வந்து ஒர்க் போயிட்டார்ல. ஒர்க் நான் சிரிக்கல. எது சொன்னாலும் வந்து தெளிவா சொல்லணும். தெளிவா அவருக்கு வந்து பட்பாடு. தென் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பையனுக்கு செஞ்சு கொடுத்தோம் ஓகே அப்படின்ட்டு. தென் அந்த நைட் வந்து இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஷி எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் தட் யாரோ அவங்க வந்து வாட்ச் பண்ற மாதிரி வீட்டில். அவங்க வீட்டில் அவன் இல்லடா அந்த இன்னொரு பையன் யங்கர் பாய் அந்த யங்க கிட் வந்து இவங்க வந்து ரூம் பக்கத்தில் நின்றுட்டு வாட்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்களும் வந்து திரும்பி பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க ஏஞ்சி பார்க்கும்போது தென் சேம் திங் இரனவே பார்த்துட்டாங்க. Again, children. நான் பயந்து எதுக்கு நீ சொல்லுவார மாட்டேன். அவன் உழுதுருச்சுடா. சின்ன பிள்ளைல இப்படி பிடிச்சிக்கிட்டு இழுத்து கங்கனி மங்கனியும் சுத்திக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியுது இப்ப உங்க அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பல. இப்ப தெரியுது நீ உங்க அம்மா பேச நீ பேசுறத பார்த்த நான் சின்ன வயசுல பேண்ட் அப்படி இறுக்கி வச்சு 2 கித்தா போட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். அதை பிடிச்சிக்கிறான் அப்பப்ப, இல்லாட்டி விழுந்துரும். ஏன்னா கித்தார் எங்க தாத்தா பாய்ச்ச சொல்லுவாரு, அவங்க பரம்பரையை பாய்ச்ச சொல்லுவார் தான் எனக்கு வரும். நான் பரம்பரை சுழுவார் போட்டவன். பரம்பரை சுழுவார் போட்டவனா? 3 தலைமுறையோட சுழுவார் நான் போட்டிருக்கேன். அவ்வளவு சுழுவார் பிடிச்சு இப்ப தெரியுது. என் பாட்டி வந்து குஞ்சுமணி கூப்பிட்டாங்களே. ஓ தாத்தா வந்துருச்சு. இருக்கலாம். சரி நான் கூப்பிட்ட சரி பக்கத்துல யாரையா அவங்க தாத்தா வச்சிருந்தாங்களா? தாத்தா தான் பிளே பாய். தாத்தா உனக்கு தெரியாது அவர் எவ்வளவு பெரிய தாத்தா. அவர் அந்த டைம்ல உள்ள அவர் வந்து என்ன அத்தாமே போதும் எனக்கு பாத்திருக்கியா எம்ஜிஆர் whenever he like இப்போ ஓஹோ and then அது மாதிரி எம்ஜிஆர் வந்து ஆவா அவர் மாவு பேசைவாரு தெரியுமா ஷோல்டர் தான் அவருக்கு. அதான் அவர் மூட இங்க போக முன்னுக்கு போக முடியாது. அம்மா இங்க தான் அப்படி பண்ணிடுவாங்க. கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி. ஓ அவர் சென்சர் பண்ணி காமிச்சிருக்காரு அவனுக்கு. அந்த டைம்ல சென்சர் பண்ணிருக்காரு. அங்க காமிக்க முடியாதுல அப்படி. அந்த மாதிரி நம்ம போய் பொண்ணு பிக்கப் பண்ணலாமா? எப்படி எம்ஜிஆர் மாதிரி? எம்ஜிஆர் மாதிரி எனக்கு குதிரை வேணும். அந்த கண்ணுல யாரனா காட்டிப்போம். அந்த கண்ணுல இது எந்த ரெஸ்டாரண்ட் குதிரை உள்ளு கூடானா நம்ம போவோம். நான் வேணா ஒரு போனி வாங்கி கொடுக்குறேன். போனியா? போனி தானே வரணும். என்னது என்ன வரணும்? போனினா போக கூடாது, வரணும். இல்ல போனினா சின்ன குதிரைடா. சின்ன குதிரையா? எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. சரி சின்ன குதிரை வாங்கி கொடுத்து நீ போயிட்டு ஒரு பொண்ணு கதை சொன்னோம். கே ஏன் சார் அழுகுறீங்க? So whatever, but then she was like okay. Then கொஞ்ச நேரம் சென்று she fell asleep. Then கொஞ்ச பிள்ளை வந்து அழுகுற சத்தம் கேட்டுச்சு. பிள்ளை அந்த பிள்ளை இல்ல, இவங்களோட பிள்ளை.
இவங்களுக்கு பொம்பளை பிள்ளை daughter. இவங்க போய் கேட்டிருக்காங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லியிருக்கான் அவன் வந்து நீ ஹர்ட் பண்ண பாக்குறான் அப்படின்னு. அப்ப இவங்க வந்துட்டு ஓகே நீ அப்ப என் ரூம்ல வந்து அப்ப இவங்க வந்து இவங்க இந்த பார்ட்னர் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. At the same time she also understand these boys are not used to new people. Maybe he's rejecting it அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் she felt something off. ஏன்னா வெளியே வந்து ரூம் வந்து லைட் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இவங்க படுத்துட்டு வந்து அது கீழே இருந்து அந்த கதவு கீழே வந்து வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. தென் இவங்களுக்கு வந்து என்ன பண்றது தெரியல. சரி இவங்க போயிட்டு படுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளியே பார்த்துருக்காங்க. யாருமே இல்லை. ஆனால் லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகிட்டு டக்குன்னு நின்றுச்சு. லைட் ஆன்ல இருக்கு. இவங்க திரும்பி பார்க்கும்போது ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ த சம்திங் இஸ் ஆப்வியஸ்லி வந்து அந்த பையன்கள் இருக்காங்களா அந்த பையன்களுக்கு இருக்க முடியாது. இது வேற என்னமோன்னு. Then he saw that disability kid was in the staircase standing and looking at her. Then இவங்களுக்கு எப்படி இவன் நடக்கிறான் லைக் பிகாஸ் she saw the photos and everything she knows who's that boy. Then அவன் ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவன் அங்கேயே ஒண்ணுமே ஒரு ரியாக்ஷன் இல்லாம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். Then the other side the small kid was standing there. இவங்களுக்கு ஓகே something is off ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பர்சன் போய் எழுப்ப போறாங்க. எழுப்பும் போது he wake up then he went and check. He say அவங்க ஏஞ்சிருக்குப்பாங்க ஓகே பார்க்கும்போது அவங்க ரூம்ல தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. Then she said no நான் இப்பதான் பார்த்தேன் அவங்க 2 பேரும் நின்னுகிட்டு இருந்தாங்க அண்ட் லைட் வந்து ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல வாய்ப்பே இல்ல இந்த சின்ன பையனுக்கு லைட் எட்டாது. பெரிய பையனுக்கு அவன் டிசபிலிட்டி ஆப்வியஸ்லி அவன் வந்து லைட்டை தட்டி இருக்க முடியாது அப்படின்னு. When he was telling this thing he was so scared. The father was so scared. So she feels something is off. இன்னமோ வந்து இவர் வந்து போய் சொல்றாரு something is off about him. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது இது விட்டுருவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு திருப்பி வந்து தூங்கிட்டாங்க. மக்க நாள் இவர் வேலைக்கு போயிட்ட ஒருபாடு she saw same thing. அந்த அவங்க கண்ணாடி இந்த மேக்கப் டேபிள் இருக்கு அங்க வந்து தெரியுது. இவங்க திரும்பி படுத்திருக்கும் போது the boy is standing there. He was holding something. இவங்க அந்த பாயை திரும்பி பார்க்கும்போது there's something dropped. அது என்னன்னு பார்க்கும்போது அது கத்தி. ஆனா அந்த பையனை காணோம். எப்படி அந்த பையன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஷீ சோ கிளியர்லி அந்த பையனை வந்து அந்த கண்ணாடி ஷேடோவில் பார்த்தாங்க. ஸோ எப்படி இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தென் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்து இன்னோவா ஸ்க்ரூ இட் நான் ரூமை போய் தட்டி பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க ரூமை போய் தந்துருக்காங்க. ரூம் வாஸ் எம்டி. இப்போ யாரும் ரூம்ல யாருமே யாருமே இல்லை. ஆனால் ரூமில் வந்து இதுக்கு முன்னாடி காலையில் கூட அவங்க சத்தம்லாம் கேட்டிருக்கு ரூமில். ஸோ ஆனால் இது அவங்க மத்தியானம் படுத்திருக்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்கு. ரூமில் யாருமே இல்லை. ஸோ ஷீஸ் லைக் எப்படி வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடி இருக்காங்க. யாருமே இல்லை. ஸோ when the partner came she confronted எங்க அந்த பையன்களாம் எங்க அப்படின்னு. ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்களே. ரூம்ல தூங்கிட்டு இருப்பாங்களா அப்போ வந்து பார்ப்போம். இல்ல நீ டிஸ்டர்ப் பண்ணாத அவங்கள அப்படின்னு. நீ என் கூட வர இப்போ நீ ரூம்ல வந்து நீ என்கிட்ட காமிக்கிற. because she clearly knows that the father is hiding something. அப்ப he hesitated. no அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் பார்த்துட்டேன் ரூம்ல அவங்க இல்ல நீ ஏன் ரூம் திறந்த. he was a bit angry about it. நீ ஏன் ரூம் திறந்த எதுக்கு நீ நான் ரூமுக்கு போக வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு. why not அப்படின்னு அவங்க வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போகக்கூடாது எதனால அப்படின்னு. then he got no choice. he started to cry. அந்த பர்சன் வந்து started to cry. உட்காந்து அங்கேயே விழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. தென் இவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இவருக்கு ஏன் இப்போ இந்த பயலுங்க யாரு இவங்க இருக்காங்களா அப்படின்னு. then he don't want to talk. then he straight away say நீ வெளியே போ வீட்டு வெளியே போ. then you just say get out. ஸோ இவங்களும் வந்து வீட்டோட வெளியிட்டாங்க. வீட்டோட வெளியான பிற்பாடு தென் இவங்களுக்கு ஸ்டில் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு சம்திங் இஸ் ராங் அபவுட். அப்போ அவங்க அந்த நேபர்லாம் கேட்டிருக்காங்க இந்த பயலுங்க உண்மையில அப்படின்னு. they said அவங்க ஃபேமிலி வந்து என்டையர்லி ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க. the boys were the last stage was they cannot survive. அவங்க கோமால போயிட்டு then they died. he just brought back the wheelchair. அவ்வளவுதான். there's no one in the wheelchair. The entire thing was a figment of her imagination. That's what people think. But Anna, he personally felt that everything is there. So அவங்களுக்கு அப்போ இவங்க போயிட்டு அவங்க அந்த பர்சன்ட் கேட்டிருக்காங்க இந்த கதைலாம் தெரிஞ்ச ஒருபாடு என்ன அவனுக்கு ப்ராப்ளம்னு. he said அவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. actually the wife spirit also inside, but the wife spirit is rarely you can see. the boys தான் வந்து they're so attached to the father and they are the one mostly loved by the father la. and they manja kids. so அவங்க father இல்லாம இருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பழகிட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஃபாதர் வந்து அவங்க போக மாட்டேங்கிறாங்க விட்டுட்டு. ஸோ ஈவன் ஆஃப்டர் தே டைட் தே cannot let him go. ஸோ இது தெரிஞ்ச பிற்பாடு அவங்க வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க நீ இப்படியே வாழ போறியா இல்லை இதை விட்டு நீ வெளியாக போறியா. இப்படியே வாழ போறீன்னா தட்ஸ் இட் நான் என் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்சோ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஆனால் நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போற இது வந்து நாட் குட் ஃபார் யூ நாட் ஹெல்த்தி ஃபார் யூ அப்படின்னு சொல்லும் போது தென் இவென்ச்சுவலி
he realized it. நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்பதான் வந்து இந்த பாஸ்டர் வந்து கூட்டு வந்திருக்காங்க. ஸோ பாஸ்டர் வந்து இவங்க சர்ச்சில் தான் இருக்காங்க. தென் they came to the house and then they told him when they do the rituals and everything you can hear the kids crying. ஸோ இப்போ வந்து அவர் மனசு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாஸ்டர், இது வந்து ஒரு உன் கிட்ஸ் இல்லை, பேசிக்லி இந்த வீட்டில் ஏற்கனவே ஒரு விதமான ஆவி இருந்திருக்கு, பொசஸ்ட் பை சம் ஸ்பிரிட், சம் ஃபார்ம் ஆஃப் டீமன் வாஸ் பொசஸ்ட். ஆனால் இதில் எப்படி இந்த கதை என்னன்னா, ஏர்லியாகவே ஒரு பொம்பளை வந்து இந்த வீட்டில் வந்து செத்து போயிருக்கா. அவ வந்து இந்த என்டையர் வில்லேஜ்லேயே யாருக்குமே அவளை பிடிக்காதான், ஃபேமிலிக்கு அவளை பிடிக்காது. ஷி மென்டலி என்ன சொல்லுவாங்க, ஷி இஸ் டிமென்ஷியா, அன்ஸ்டேபிள், லைக் சோ மெனி லிஸ்ட் போட்டிருந்தானுங்க, அவ்வளோ சீக்கு அதுக்கு அந்த பொம்பளைக்கு இருக்கு. தென் இவென்ச்சுவலி ஷி டைட் பை இல்னஸ் அண்ட் த என்டையர் ஃபேமிலி இந்த ஒரு இல்னஸ் போயிட்டான், செத்துருச்சு. எப்படி செத்துருச்சு? பட் அது அந்த வீடே வந்து எவ்ரிபடி அந்த இடத்துல வந்து ஸ்கேட் அபவுட் திஸ் லேடி பிகாஸ் சம்திங்ஸ் ராங் அபவுட். ஷி வாஸ் ஃபைன், ஷி வாஸ் ஹாப்பிலி மேரிட், பட் இந்த வீட்டுக்கு வந்து பாடு ஷி பிகேம் லைக் தட் அண்ட் ஷி டைட் லைக் தட் அண்ட் ஷி டைட் அலோன். ஸோ அதே மாதிரி இந்த பர்சனும் ஃபேமிலிலாம் இழந்து பிகேம் லைக் தட். And slowly, if he didn't come to church and everything, he would have become like that. So, the pastor சொன்னது என்னன்னா, நீ வந்து ஏதோ ஒரு விஷயம் நீ காப்பாத்திட்டு இருக்கு, could be, you know, God or உன்னோட ஃபேமிலி கூட இருக்கலாம், பட் இது உன்னோட ஃபேமிலி இல்லை. தென் கடைசி அவர் வந்து சொன்னது என்னன்னா, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண பிற்பாடு நீ கடைசியாக இந்த ஸ்பிரிட் இந்த வீட்டுக்கிட்ட சொல்லிடு, இந்த வீடு வந்து உன்னோட, இது என்னோட இல்லை, அண்ட் ஐ வில் நாட் ஹேவ் எனி அஃபிலியேஷன் லைக் எனிதிங் டு அஃபிலியேட் வித் திஸ் ஹவுஸ் எனிமோ. இந்த டாயர்ஸ் வந்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இந்த வீட்டை விட்டு திரும்பி பார்க்காம நீ வெளியே வயிறு அப்படின்னு. தென் தட்ஸ் ஹவ் அந்த பாஸ்டர் இருக்கும்போது தென் தி கெட் இன் டு த கார், எவ்ரி திங் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு then they move out. Ever since then அவங்களுக்கு நான் அந்த பிள்ளை அந்த அவங்க and he had one more kid after that. Then they lived after that happy ever after. வீட்டோட கடத்த வெளியேட்டாங்க. அந்த ஆவி இன்னும் தான் இருக்குது. இது அந்த ஆவி கொஞ்சம் கதை மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கு, கொஞ்சம் மாதிரி தான். ஸோ ஆனா இது டெக்ஸஸ்ல நடந்த ஒரு கதை. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து பரவாயில்ல, டெக்ஸஸ்ல இருந்து கதைலாம் எடுத்திருக்கேன். டெக்ஸஸ் சிக்கன் இல்ல, அது பார்த்த பிற்பாடு ஒரு கதை தேடணும்னு தின்னி பண்ணிட்டாரு. சரி, இப்போ என்ன ஒன்னு நீ நினைக்கிறேன், இந்த வாரம் நீங்க ஆரம்பிக்கல, ஆனா இவன் சொல்றான் கொஞ்சம் ஷார்ட்டாவே சொல்லிட்டான். அவன் இங்க சொல்றான், நீங்க தாண்டா சொன்னீங்க. அவன் கதை ரொம்ப சின்னதா இருந்துச்சு, அவனை வச்சு செஞ்சு 3 பாட்டு வந்து 1வது பாட்டுக்கு லிங்க் கொடுத்தோம். என்னது இல்ல 3 பாட்டு கதை, ஆனா நம்ம 1வது பாட்டுக்கு லிங்க் கொடுத்தோம். 3 பாட்டு போய் அதுக்கப்புறம் லிங்க் கொடுத்தோம். நம்ம வந்து லைக் ப்ரீக்வல் சீக்வல் அதெல்லாம் எல்லாமே ஸ்டாண்டலோன் ஸ்பின் ஆஃப் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ நம்மளுக்கு இந்த வாரம் வந்து ஒரு காலர் இருக்காங்கன்னு டீம் சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல காலர் யார் பேசுவான்? சரி பரவாயில்ல, பொண்ணு பேசுவோம். பொண்ணு நீ அங்க உட்காந்துருக்கல, பேசு. அங்க உட்காந்து அது ஒரு காலர் பேசணும்னா 2K கிட்ஸ் மாதிரி பேசுறா. கிட் மாதிரியா? எம்ஜிஆர் மாதிரி சொல்லி கொடுத்தா. எம்ஜிஆர் மாதிரி பேசு. எம்ஜிஆர் மாதிரியா? So the entire conversation you need to speak like எம்ஜிஆர். ஹலோ மாமா, எப்படி இருக்க? என்னடா பண்ண? எம்ஜிஆர் வாய்ஸ். நான் மட்டும் எம்ஜிஆர் கிழிச்சு எடுத்துறேன். ஐயோ, எனக்கு வாய்ஸ் வராது. நீ நம்பியார் மாதிரி பேசு. நம்பியார் எப்படி பேச? இல்ல, நீ நம்பியார் ரகுவர் மாதிரி ஒரு தடவை பேசுறீங்க. ஹலோ நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நல்லா இருக்கேன். வா சூப்பர். உங்க பேர் என்ன? இது ஸ்ட்ரோக் வந்து எம்ஜிஆர் தான் அப்படிதான் பேசணும். அவருக்கு தான் கொண்டல. ஐயோ, தப்பு கணக்கு போட்டுட்டோமா, தப்பு கணக்கு போட்டுட்ட. தப்பு என் கணக்கு போட்டாங்க. என் முன்னாலே கெட்ட வார்த்தையா? யாரோ தப்பா கணக்கு போட்டாங்களா? இன்னைக்கு போனது வரல, அவனுக்கு பதிலா உங்கள் எம்ஜிஆர் வந்து ஜீவன் ஒரு மூலையில உட்காந்து இருக்கான். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, நான் உங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர். Actually you do sound like him. ஐயோ, அங்கஜி கெட்ட வார்த்தை பேசலன்னு நினைச்சேன். நீ மண்டை சொல்லியா புண்டன் சொல்லியா? கெட்ட வார்த்தை தான் பேசுனாங்க. ஃபில்டர் பண்ணிட்டு பூக்கு பதிலா எம்ம போட்டாங்க. அப்படியா? இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இல்லாம ரைட் ஹேண்ட் சைட்ல, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் இழுத்துக்கிச்சு. ஆமா. ஹலோ, வணக்கம். வணக்கம், இரவு வணக்கம். ஆக ரைட்ல வந்து ஜீவன் உட்காந்துருக்கான். நீ பேசு ஒரு வாய்ஸ்ல, விஜய் வாய்ஸ்ல பேசு.
விஜய் வயசுல தான் த்ரிஷா வயசு பேசிட்டு அவங்க உங்களோட ஆக லெஃப்ட்ல வந்து போன உட்காந்துருக்கான். ஹலோ எப்படி இருக்கீங்க? எம்ஜிஆரை பாத்திருக்கேன், சிவாஜியை பாத்திருக்கேன், ரஜினியை பாத்திருக்கேன், கமலை பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவருக்கு டாஸ்க் வந்து இன்னைக்கு ஃபுல்லா எம்ஜிஆர் தான் பேசணும் அவரு. ஆமா ஓ ஓகே. அதான் எம்ஜிஆர்ல பேச விட்டாங்கம்மா. யாரா இருக்கும்? ஒரு அது இந்திராவா? நீங்க எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வாதா கண்ணு உனக்கு எல்லாமே தெரியும். என் ரத்தத்தின் ரத்தமா நீ ரத்தத்தை விடுற மாதிரி இல்ல. பேலு உங்களுக்கு பேலு என்னன்னு நீ சொல்லுங்க. எம்ஜிஆர்னு சொல்லிட்டேன். என்னால உன்னை ரொம்ப கலாய்க்க முடியல. கண்ணா நீ நல்லா வருவப்பா. என்னோட பேரு நீங்களும் ஒரு பேர் வைங்க. நீங்க தான் வந்து லாதா. உன் பேரு லாதா. ராதா 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 லதானே. ராதா 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 ராகால தா 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 சொல்லுங்க தா. சரி ராதா சொல்லுங்க. ராதா 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 Okay. தா சொல்லு. Okay, நான் வந்து I'm from KL. தாய்நாடு. தாய்லாந்து இல்லடா, தாய்லாந்துல தாய்நாடுன்னு சொன்னேன். தாய்லாந்து நினைச்சேன். நலம்பு தளர்ச்சி உள்ள ஆள் இப்படி பேசினா அப்படிதான் இருக்கும். சரி சரி, எங்க ஆள் வந்து எம்ஜிஆருக்கு நலம்பு தளர்ச்சி வந்தா எப்படி இருக்கும்? இவன் எம்ஜிஆர் மாதிரி பேசணும்னா ஸ்ட்ரோக் வந்தவன பேசிட்டு இருக்கான். என்ன கலாய்க்காதீங்க அம்மா, கதையை சொல்லுமா. என்னை பத்தி பேக்ரவுண்ட்னா வந்து I was never encountered TV வந்து டைரக்ட்லி நான் என்கவுண்டர் பண்ணது இல்ல. So thank you for calling. But then எனக்கு வந்து எப்படின்னா வந்து இப்போ ஒரு இடத்துல நான் சீதாப்பா மிதிச்சுட்டனோ இல்ல சீதாப்பா போயிட்டேன்னா எனக்கு இப்ப இந்த இடத்துக்கு போய் சின்ன பாவம் மெடிச்சிட்டு கனவுல அமுக்க ஆரம்பிச்சிருமா? ஆமா, அமுக்குறதுனா வந்து ஸ்லீப் பேரலைஸ். ஸ்லீப் பேரலைஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. சயின்டிபிக்கா அது வந்து அது என்ன ஏதுன்னு எனக்கும் சொல்ல தெரியல. ஓகேவா? சோ ஸ்லீப் பேரலைஸ்னா தெரியும் தானே, லைக் கெட்ட கனவு வந்து நம்மளால ஏஞ்சிக்க முடியாது. நல்லாவே தெரியுமா, நீ கதைய சொல்லுமா. ஒருத்தர் நடுவுல அந்த 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 சோகத்தை என்னால சொல்ல முடியாதுமா. சொகத்தையா சுகத்தியா? சோகம் சோகம். உனக்கு சுகம் மாதிரி இருக்கு. ஓ சோகம் எனக்கு சுகம். எல்லாருக்கும் சிலிப் பேரலைசிஸ், அவனுக்கு ஓகவா லேலிஸ். ஓகவா ஓகவான அந்த ஓகவா மசாஜ் அது கொஞ்ச நேரம் இல்லைங்க. ஓகா மசாஜ் இப்படி தான். ஓகவா நீ நாக்கல உட்கார்ந்து இப்படி இப்படி ஆடிட்டு இருக்க. ஓகா என்ன, நீ எந்த ஓகாவால போயிட்டு இங்க உட்கார்ந்திருக்க? நீ அந்த 10 துளி போடணும், 5 துளி 10 அது ஓகாவா இல்ல ஓகாவா. நீ ஒழுங்கா சொல்லு. அதுதான் சொன்னடா ஓகவாலிசிஸ். எம்ஜிஆர் என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? கசவாதெல்லாம் வேணாம்ப்பா, அது கெட்டவது இல்ல. நம்ம நல்லாவே நினைப்போம். நல்லவே இருந்தப்பா. என்னச்சு அவன் கதையை சொல்லுமா. சரியா உரிச்சிங்க. ஏன்னா கிரீஸ் கதையினால ஒரு தம்பி ஒரு ஆசை அண்ணனுக்கு தான் தெரியும். இந்த நினைக்கு தம்பி ஆசை நீ நீர்த்தினாலே தெரியுங்களா? ஐயா எம்ஜிஆர் கெட்ட வார்த்தை பேசி நீ கேட்கல, சொந்த கேள்வி கேட்ப வந்து இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. தெரியல, இந்த எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அடக்கி வாசி. எம்ஜிஆர் சங்கத்துல இருந்து ஆனா வராம இருந்தா சரி. நான் வந்து எம்ஜிஆர் தெத்துல எம்ஜிஆர் சும்மா இரு. ஐயோ சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வந்துச்சா? இருங்க ஒருத்த சிரிப்பு வந்து செத்துற போறான். சிரிப்பு வந்து செத்துற போறானா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னா வந்து ஒரு வாட்டி வந்து அங்கிள் டான்ஸ் போயிட்டு பார் போயிட்டு போறீங்க நேரம் கண்டிங் போயிட்டோம். கசின்ஸ் எல்லா கேர்ள்ஸ் கசின்ஸ் எல்லாம் கண்டிங் போயிட்டோம். கண்டிங் போயிட்டு திரும்ப வந்து அந்த பாக்கிங்ல எல்லாம் லேப்பா பண்ணுவாங்கல்ல. லேப்பா லேப்பா பத்தி நீ பேசாத, உங்க ஜெனரேஷனுக்கு தெரியாது. இல்ல ரேப்பா லேப்பா லேப்பா ஏன்டா ரேப்பா சொல்ற? லேப்பா லேப்பா பச்சில் பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த ஓபன் ஸ்பேஸ் ஆமா ஆமா பாக்கிங். சார் சார் அதுக்கு பேர் ஹேங் அவுட். வாழத்தை பார்த்துட்டு அதாவது சும்மா சுத்துதா. ஐயோ நாலு எங்க போகுது? பிஏடி கடையில உட்கார்ந்திருக்கிற ஆளு தானே. நான் லீகல்ல உட்கார்ந்துருக்கேன்னா நாட்டுக்கு எவ்வளவு போராடல. இளைஞர்கள்லாம் சும்மா உட்கார்ந்துருக்காங்க. சும்மா உட்கார்ந்திருக்காங்க. சும்மா சும்மா உட்கார்ந்திருக்காங்க.
ஐயோ நின்றுகிட்டு இருந்தோம். சும்மா நின்றுகிட்டு இருந்தீங்களா? ஆமா. அப்ப ஒரு கட்டத்துல வந்து வாஷ்ரூம் போனோம். ஓகேவா? Okay. So, அங்க பார்க்கிங்கோட வாஷ்ரூம் வந்து ஒரு லிஃப்ட் எடுத்துட்டு அப்புறம் ஃபியூ ஃபிளார்ஸ் கீழே இறங்கிட்டா வந்து அந்த டாய்லெட் போகல. அந்த டாய்லெட் வந்து மினிமம் பார்க்கிங் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? கந்தி So, தானே. 2 கண்டிங் ஐலண்ட்ஸ்ல அப்ப அங்க வந்து 2 டாய்லெட் இருந்துச்சு. ஒன்னு கேர்ள்ஸ் டாய்லெட், எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும். இல்லையே ஜென்ஸ் டாய்லெட் ஒண்ணு இருக்குமே. அப்ப என்ன பண்ணோம், ஓகே மாமல வந்து கேர்ள்ஸ் டாய்லெட் போறதா நாங்க போனோம். பட் கதவு வந்து திறக்க முடியல. ஒரு மாதிரி அந்த நாப் வந்து ஸ்டக் ஆயிருந்துச்சு. அதுக்கு எனக்கு என்ன பண்ணுச்சு, சரி நான் ஓகே டாய்லெட் போறேன்னு சொல்லிட்டு அது அங்க போயிடுச்சு. ஓகே யூ டாய்லெட் போயிருக்க நீங்க போயிருந்தீங்க. அப்பா ஒருத்த ஓகே கக்காப்பா வந்தானா நாயத்தை கேட்க மாட்டீங்களா? நாயத்தை கேளுங்க எம்ஜிஆர். ஓகே டாய்லெட் போற ஆளு வந்து ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கண்ணா ஓகேன்னா என்ன? அதாவது உங்களுக்கு என்ன நடந்துச்சு? எனக்கு என்ன நாலேஜ் இப்ப நடந்துச்சுல. நல்ல கொடுமையெல்லாம் சொன்னா அதுக்கு நிறைய புக்ஸ் உடம் நலம் சரியில்லாத உடம் நலம் நலமா இருக்கு. ஊனமுற்றவர்கள். ஊனமுற்றவர்கள் எம்ஜிஆர். ஊனமுற்றவர்கள் டாய்லெட்ல நீங்க போனீங்களா? டாய்லெட் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவசரத்திற்கு நீங்க ஏன் போறீங்க எம்ஜிஆர்? கேளுங்க எம்ஜிஆர். இதெல்லாம் தப்புமா? தப்பு. வெளியே எங்கேயாச்சும் போயிட்டீங்க, நாங்க அந்த மாதிரி முடிய சரி 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 நியாயமான விஷயம். இருந்தாலும் அவசர ஆபத்துக்கு தான் இல்லன்னு. எம்ஜிஆர் தாய்க்குளம். ஐயோ தாய்க்குளம். நீ சொல்லுமா பரவாயில்ல. அவர் ஆஃப் பண்ணனா தாய்க்குளம் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஐயோ என் வீக்னஸ் புரிஞ்சிட்டீங்க. லாவும் இப்படியா வளர்த்தேன். சோறு படாம தெருவில் விட்டேன். அதெல்லாம் நான் சொல்ல போகுதியா? எல்லாத்தையும் உரிச்சிருக்காதீங்க சார். எம்ஜிஆர் நீ என்ன கத்துற? எம்ஜிஆருக்கு என்ன நீ கத்துற? அப்ப ஒரு கதவு திறந்துச்சு. அந்த பொம்பளைக்கு டாய்லெட் கதவு திறந்தோடனே பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்ப ரொம்ப டிம்மா அப்படி ஸ்பூக்கியா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த காலத்தோட வாய்ப்பு. அது உங்களுக்கு புரியல. எம்ஜிஆருக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு புரியாது. என்ன மாதிரி ஜான்சி கேட்டுதான் புரியும். சரி இந்த டாய்லெட் போகணுமா, பரவாயில்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது என்னால தாங்க முடியல. சரி பரவாயில்ல போயிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வந்து கதவை பிடிச்சிருக்க சொல்லுது. நீ கதவை திறந்து பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கியூபிக்கல்குள்ள போனேன். கியூபிக்கல்குள்ள போனா அங்க இன்னும் இருட்டா இருக்கு. இப்போ லைக் ஒரு 80% டார்க்கா. ஓகேவா? ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அப்ப போயிட்டு முடிஞ்சிடுச்சுல. ஓகே பிடிச்சிட்டா 2-3 வாட்டி வர போன அந்த டாய்லெட் வர பிறகு அங்க இருக்கிற என்ன குடிச்சீங்க இவ்வளவு போறதுக்கு? ஒரு சோஜம் பிளாங்கோ அப்படி குடிச்சா தண்ணி அடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் தண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி அடிச்சிருக்காங்களா? டாஸ்மாக்ல தண்ணி அடிச்சிருக்காங்க எம்ஜிஆர். நான் ஆணையிட்டா தங்கச்சி தண்ணி அடிச்சியா? அவருக்கு ஒரு பெக்கு ஊத்தி கொடுத்தீங்கன்னா சும்மா இருந்துருவாரு. அவர் குடிக்க மாட்டாரு. என் பதத்துல சுருட்டு பீலி தம் தண்ணி சட்டுக்கு பிற்பாடு இருக்கும். என்ன தலைவர் பத்தி எப்படி பேசுற? தலைவர் இவனை பத்தி பேசுற. நானா தண்ணி குதிக்காதீங்க. கெட்ட தண்ணிய சொன்னேன். குளிக்காதீங்க, குடிங்க. என்ன ஜாக் டைன்ஸ் எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு சோஜு எப்படிதான் குடிச்சியா? சோஜு அபிஷேகம் தான். சொல்லுமா அப்புறம் யாருக்கு இருக்கல, யாருக்கு இது இல்ல. ஆமா குளிச்சிட்டு இருக்கா. குடிக்க சொன்னா குளிக்கிற. அவன் குடிச்சிருக்கான். என்னது அவன் குடிச்சிருக்கான்? யாரு? இவன் தான். பாலும் பிடியும் குடிக்கலாமா? பாரு. சொல்லுமா அப்புறம் நீ எபிசோடு பாரு உனக்கு தெரியும். எம்ஜிஆர் அடக்க முடியல சிரிப்பேன். அப்போ வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி மறுநாள் தான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி பேய் அமுக்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கத்துல யார் அமுக்க ஆரம்பிச்சிருச்சு. கெட்ட கனவா வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கெட்ட கனவு வந்து எப்படின்னா நம்மள கொலை பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி. அதுதான் பேய் அமுக்கல. எனக்கு எப்போதும் அது வந்து அந்த மாதிரிதான் கனவு வரும். பட் இந்த வாட்டி என்ன வியர்டா இருந்துச்சுன்னா ரொம்ப செக்ஷுவலா எக்ஸ்பிளிசிட்டான கனவு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? எப்படின்னா வந்து துரட்டி ரேப் பண்ண போறாங்க. அப்புறம் வந்து இன்னும் அந்த
ஒரு ஆள் யாரோ ஒரு பிள்ளை மாஸ்டர்பேட் பண்ணுது. எனக்கு கனவு அந்த காட்சி வருது. எப்படின்னா யாரோ ஒரு பிள்ளை மாஸ்டர்பேட் பண்ணுது. அது வந்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஜூம்ல வந்து அந்த காட்சி வந்து என் கனவுல தெரியுது. hold on just to clarify, அந்த ஆள் மாஸ்டர் பெட் ஆம்பளை பொம்பளையா? கேர்ள் பண்ணிட்டு இருக்கு, அது பொம்பளை பிள்ளை ஸ்கிரீன்ல பண்ணிட்டு இருக்கு. இல்லைங்க எம்ஜிஆர் அந்த பெண் வந்து அவங்க உடல் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. இதுக்கு நான் வந்து அவங்க உடல் மட்டும் அந்த பெண் வந்து ஆடிட்டு இருந்தாங்க, ஆற்றல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெண் கனவுல வந்து அவங்க ஆட்டிட்டு இருந்தாங்க. அந்த பேய் பார்த்துட்டு இருந்தா. பேய் பாத்துருக்கா? இவங்க கனவு கண்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கெட்ட கனவு வந்து காம கனவு வந்திருக்கு. காம கனவு. ஒரு பெண்மணி அவங்க சுய இன்பம் காணுகிட்டு சுய இன்பம் காண்டுகிட்டு இருக்கு அவங்க விருப்பம் இல்லாமல். ராதா இதுதான் தண்ணி அழுக்க கூடாது. நீ என்ன ஜோசு அடிச்சியா? நான் வந்து I'm an abstinent. I don't engage in any kind of sexual activity or masturbating, touching myself or anything. No. அதாவது அவங்க வந்து சர்ச்சோட நன் மாதிரி அவங்க வந்து செக்ஸ் கிட்டே போக மாட்டாங்க. புனிதமான பெண் புனிதமான வேலை செஞ்சுட்டு புனிதமான வேலை செஞ்சு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆனா தண்ணி மட்டும் அடிப்பாங்க. It's normal. It is just a personal choice lah. Okay. இன்னொரு because அந்த மாதிரி செஞ்சா வந்து I feel guilty like ஒரு scene. இல்ல எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அதுல இருந்து வெளியாவனங்களும் இருக்காங்க. சர்வைவர்ஸ். நீதானா? நான் வந்து சன்னியாசிலாம் இல்ல. ஓகே, நான் கல்யாணம் பண்ணுவேன். I want babies but not that ஒரு last year hey come I'm feeling on it come let's work அப்படிலாம் இல்ல. It has to happen naturally. அந்த மாதிரி நான் வந்து அது நேச்சுரலா தான் பண்ணணும். பட் பெட்டர் கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் பாத்துக்கங்க. ஐயோ பைத்தியமா நான் இல்ல பைத்தியம் இல்ல இது செக்ஸ் எஜுகேஷன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இது ஐ மீன் இத பத்தி நான் பேச விரும்பல. இது லெங்தா போவோம். பட் நீங்க கதைக்கு வாங்க. இல்ல ஆக்சுவலி இல்ல வெயிட் பண்ணுங்க. நோ பிகாஸ் செக்ஸ் எஜுகேஷன்ன்றது வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இப்போ ரொம்ப ரிலேஷன்ஷிப்பே வந்து அவங்க நினைச்சுக்கோங்க ஓகே இது நார்மல் தானே நம்ம கல்யாணம் பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு. பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட். அதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய அந்த பர்சனுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த பர்சனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்களால கொடுக்க முடியாது. அப்போ வந்து தே பேர் தே ஷேம் டு டாக் அபவுட் their sex life. எனக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களே பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து நடக்காதனால தட் ஸ்லோலி வேற ஆளுகிட்ட கிடைக்கும் போது அவங்களுக்கு சீட்டிங்ன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஒரு மாதிரி விரிசலாக வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா வந்து என்னது actually get comfortable with the idea of sex before getting married. yes that's what I meant. சோ அதுக்கு வந்து தான் நம்ம வந்து தெரபிஸ்ட் பார்க்கணும். தெரபிஸ்ட் வந்து நம்ம சொல்லி கொடுப்பாங்க. நம்ம உடம்பையே நம்ம சொல்லிப்பாங்க. அவங்க வந்து ஒரு தடி கொடுக்க மாட்டாங்க. அவங்க உன்னை வந்து எப்படி you have to sexually have to how you express yourself அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஏன் சொல்றேன்னா எனக்கு ஒரு பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. அதை நான் கண்ணால பாத்திருக்கேன். நாட் அவங்க பெட்ரூம் போய் பட் அவங்க வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி how they are sexually both of them are very close friend to me and they explain அவர் சைட்ல இருந்து கதை நான் கேட்டிருக்கேன். அவங்க சைட்ல இருந்து கதை கேட்கும்போது நான் வந்து அவங்க செக்ஸ் தெரப்பி மாதிரி இருப்பேன். ஆனா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நீ மாமா நினைச்சியா? ஆமாடா சரி மாமான்னு சொல்றீங்க. மாமான்னு சொல்றீங்க. ஆமா நாய் மாமா பொண்ணுக்கு அண்ணன் முத அண்ணன் கூட பேசாது. ஆமா எல்லாத்தையும் அண்ணனுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஆமு சரி சொல்லுங்க. So இந்த மாதிரி கனவு வந்து okay another thing is that when I wake up I really wake up getting feeling aroused. I had discharge all. Okay, so அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசா ஜீட்டா இருந்துச்சு. and போக வந்து எப்படி நான் வந்து எங்க அக்காவை வந்து ரேப் மொலஸ்ட் பண்ணி அந்த நீ பிரஷர் வெட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி கனவு நைட் நேரம் வர ஆரம்பிச்சிச்சு. நேர்ல பாக்குற பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து என் கனவுல மாஸ்டர்பேட் பண்ற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் வந்து காட்சிகள். அப்ப இது வந்து நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சொல்ல முடியல பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி ஷை. அப்ப அம்மாட்ட சொன்னேன். அம்மாட்ட ஆனா மொட்டையா சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பேய் அமைக்கிற இதா வருது அப்படின்னு. அப்ப மோமூல வந்து மொட்டையா சொன்னீங்களா மொட்டையை பத்தி சொன்னீங்களா? ஜீவனா சொன்னீங்க. சொல்லுங்க. அப்ப மஞ்சள் தண்ணி போட்டு குடிச்சேன். மஞ்சள் தண்ணி போட்டு குடிச்சா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மஞ்சள் தண்ணி
So if you feel horny மஞ்சள் தண்ணியில குடிச்சா horny போயிருமா? இல்ல அது வந்து rituals. அப்படிலாம் இல்ல, In கெட்ட கனவு. Indian belief that certain things you want to cast away, you like mandi bunga, மஞ்சள் தண்ணி குளிக்கிறது இதெல்லாம் வந்து one of the negative energy வந்து வெளியாக்குறதுன்னு அர்த்தம். அப்ப சொல்லுங்க. First time மஞ்சள் தண்ணி போட்டு குளிச்சு இது பண்ண முடியும், ஸ்டில் ஹேப்பனிங்னோடனே நான் ரெண்டாவது என்ன பண்ணேன், மஞ்சள் தண்ணி அப்படின்னா பூரோட்டு, அப்புறம் வந்து கல் உப்பு எல்லாத்துலயும் காது மூக்கெல்லாம் விட மஞ்சள் தண்ணி போட்டு the best part was that எங்க அம்மா கோமியத்துல மூஞ்சில தெளிச்சாங்க. அவங்க கோமியத்தே இல்ல, கோமியனா மாட்டு மூத்திரம். மாட்டு முத்துறத்தியா? மாட்டு கோமியம், மாட்டு கோமியம்னாலே மாட்டு மூத்திரம் தானே. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த ஐஸ் பாத் எடுக்கிற மாதிரி முங்கி எந்திரிச்சிருக்கணும். இல்ல மாட்டை 4 கால கட்டி வச்சு அடிச்சுக்கணும். சாணி வந்து அடிக்கிறான் மூஞ்சில. இவங்க தான் ஏஜென்ட், இவங்க அம்மா தான் ஏஜென்ட். சாணி தான் பவர்ஃபுல்லா இருக்கும். மூத்திரத்தோட பீ பவரா மூத்திர பவரா? மாட்டு சாணி தான் பவர். பாரு பீ வாடையா இருக்குமா மூத்திர வாடையா இருக்குமா? அப்ப பீ தான். Both are not same. அதுக்கப்புறம் வந்து கனவு குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் தென் ஸ்டில் இப்போ ஒரு வாரத்துல ஒரு 2-3 வாட்டி அந்த மாதிரி கனவு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அதுக்கு முன்னாடி வந்து அன்னாடிக்கும் எனக்கு அந்த மாதிரி கனவுகள் வரும். ஒரு ஒரு நீ எதுக்கு இப்ப கீழே பார்த்த? எதுக்கு என்னைய பார்த்து ஏன் நீ கீழே பார்த்த? சந்தேகம் தான் உனக்கு வந்திருக்கும். அன்னாடிக்கு அந்த மாதிரி கனவு வரும். பட் இந்த கோமியத்துல குளிச்சு அடி வாங்கிட்ட பிறகு குறைஞ்சிச்சு. பட் இட் டிடன்ட் ஸ்டாப்லாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொஞ்சம் நீ குளிச்சிட்டு வா வரேன். அப்படி என்ன பண்ணிருக்கணும், மெத்தையில சாணியை போட்டு படுத்து இருக்கணும். சாணி மெத்தை. வேலை முடிஞ்சு வரும்போது ஓகே, என் வீடு வந்து டி ஜங்ஷன். நான் வந்து ரைட் வளைஞ்சாதான் வந்து என் வீட்டு தூரம் சந்துக்குள்ள போக முடியும். நான் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிக்னல் போட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு காடி வந்து என் முன்னுக்கு வருது. ஓகே, அந்த காடி பாஸ் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேப்ல நான் இப்படி ரைட்ல பாக்கும்போது விடிகால 2 மணிக்கு 2:30 மணி வச்சுக்கோங்க, ஒரு வயசான அங்கிள் பனியன் போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுருச்சு. அங்கிள் கரெக்டா பனியன் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு என்ன சீன அங்கிள் மாதிரி வந்திருக்கீங்க? சொல்ல ஒவ்வொரு அடையாளமும் நம்பி மாதிரி இருக்கு. ஒரு அடையாளமா? ஆமா, அவருக்கு தான் ஸ்ட்ரோக் வந்திருக்கு. கொஞ்சம் எனக்கு தான் ராதா வந்து கழுத்துல சுத்தால. ராதா இல்ல, எனக்கே அந்த மாதிரி ராதா இல்ல சார், ராதா எம்ஆர்ஆ சொன்னேன். எம்ஆர் ராதா அவர்தான் சுத்தாத சுத்த குறி மாதிரி சூத்ல. ஐயோ வாயில சுத்திலேமா? என்ன சிவாஜி? இல்ல சிவாஜி இல்ல, அவர் என் நண்பர் சிவாஜி விட்டு வச்சு என்ன சார்? ஐயோ சுத்துட்டாரு சொல்லாத, அது மட்டும் சொல்லாதீங்க சார். வேணாமா எம்ஜிஆர் அவரு என்னடா திரும்பி வர்றாரு? நம்பியார் வச்சுனாங்க. எம்ஜிஆர் போயிட்டு வாங்க, வேற குரல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸோ பனியன் போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு டவுக்காட் பிடிச்சிட்டு அந்த அங்கிள் 2:30 மணிக்கு அந்த தொப்பி போடலையா? எப்படின்னா வந்து ஓகே, அங்க வந்து காடி வந்து கர்ப் சைட்ல பார்க்கிங் இருக்கு, பேரலல் பார்க்கிங் வருஷம் காடி இருக்கு. ஓகேவா, 2 காடிக்கு நடுவுல அவர் வந்து பீந்து போறாரு, அவர் நடந்து போறாரு. ஓகேவா, அப்ப நான் பார்த்துட்டு என்னடாச்சு போறானா நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு காடி பாஸ் பண்ணிடுச்சு. நானும் ரைட்டு வளைஞ்சி நான் அந்த அங்கிள் வந்து எங்க நான் பார்த்தனோ அந்த இடத்த நான் ஓரக்கனால பார்த்தேன். யாருமே இல்ல. அதையும் ஓரக்கனால பார்த்து நேர 10 ஓ அவங்க பார்க்க கூடாது, சந்திரமணி ஒட்டியா ஓரக்கனால பார்க்கும்போது யாருமே இல்ல அங்க. ஓகேவா, செகண்ட் திங் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த 2 காடிக்கும் கேப் வந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் தான் கேப். ஐ திங்க் கிறிஸோட ஆர்ம் கூட பெருசா இருக்கும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கு. நீ ரொம்ப கைப்படாத.
ஆர்ம்ஸ் காட்டுவீங்க. ஓ ஆர்ம்ஸ் நான் காட்டுறேனா? காட்டிட்டு இருக்கியாடே. என்ன ரகுவரன் நீங்க வந்தீங்க? அவரை அனுப்பிட்டு நான் வந்துட்டேன். அவரையா நீங்க அனுப்புனீங்க? இவரே ஆம்ஸ் காட்டுவாரா, இவரே தோந்து காட்டுவாரா, என்ன அப்புறம் கேட்டாக்கா எங்க காட்டினேன்னு சொல்லுவாரா. அது பழக்க வழக்கம். ஐயா லைவ் ஓடிட்டு இருக்கு, மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கேமராடா கேமரா அது வேறா. அவர் வேற வேற. அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் அவரு அதான் அது வயசான இது வயசான இருக்கிறாரு. சரி சொல்லுமா கதையை. அப்புறம் லைக் வெரி சின்ன கேட்டு. ஸோ ஐ வாஸ் வண்டரிங் எப்படி இந்த கிழமை வந்து இதுக்குள்ள பூந்து போனாரு. அண்ட் தேர்ட் திங், அவர் நோக்கி போன இடம் வந்து இட் வாஸ் அ புஷ். ஸோ என்னடா இது, நம்ம உண்மையிலேயே ஆளை பார்த்தோமா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் காடியை பேக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்குறேன். எனக்கு பயங்கரமா அமுட்ட இருந்துச்சு. இந்த வாட்டி எப்படி அந்த வயசானவரா? இல்ல கனவுல அவரு வந்து அமுக்கினாரா? அதாவது கனவுல வந்து ஒரு ஆள் வந்து அமுக்குற மாதிரி வந்து இமேஜ் வராது. ஓகே. நம்ம யாரும் நம்மள கொலை பண்றாங்க, நம்ம செத்து போறோம், அப்ப நம்ம அதுல இருந்து தப்பிக்கிறோம், ஏறிச்சிக்கணும் அப்படின்னு தான் நம்ம அந்த கனவுல வந்து முயற்சி பண்ணுவோம். சரி எக்ஸ்கியூஸ் மீ ஒன் கொஸ்டின் ப்ளீஸ். எனக்கு இந்த மாதிரி கனவு வரும்போது உங்களுக்கு டர்ன் ஆன் ஆகுமா? ஐயோ, நார்மலான கனவுலாம் டர்ன் ஆன் ஆகாது. இது ஒண்ணு நார்மலான கனவா? No, the thing is அவங்களுக்கு அது நடக்கிறதே அவங்களுக்கு தெரியாதா, because it happens in the dream. அது கனவுல நடக்குது. And she has no control over it. Okay, so when there's rape fantasy and all that, you get turned on. Rape dreams, you get turned on. This kind of dream, you get scared lah. நானா டர்ன் ஆன், ஐ மீன் எனக்கா ஃபீலிங்ஸ் வந்து அது அறிஞ்சு நடந்தா ஓகே அது சொல்லலாம். பட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கேன், இல்லை ஏஞ்சிக்கும் போது அந்த ஃபீலிங் போனீங்கன்னா அது எப்படி I get what she mean, because like when you sleep you have no control over. No, I'm not asking about whether she sleeps and she gets like I can understand that the dream is causing her to involuntary being have wet dreams. Yeah. Basically she's having involuntary it's just basically wet dreams. Yeah. What I'm asking is, does the content of the dreams dictate how she gets wet now? Whether she gets wet or not? அதாவது உங்க கனவு நடக்கிறதுனால தான் நீங்க வெட் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருதா? இல்ல கனவுல எது நடந்தாலும் வெட் ட்ரீம்ஸ் வரதா, இல்ல செல்ல சினாரியோ நடந்தாலும் வெட் ட்ரீம்ஸ் வரதா? சில நேரம் like இந்த மாதிரி ஸ்கேரியான டைம்லாம் வந்து வராது. So that's why I wanted to ask. Is like scary things is giving her wet dreams, or just things that are இல்ல like sexually abusive? 2 weeks. அதான் ட்ரீம்ஸ் கொண்டு பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அந்த கன்டிங் போனதுல இருந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் எஃபெக்ட் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அது கண்டினியூஸா வந்திருக்கு. எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு இருந்துச்சு? ஓகே, ஒரு 3 மாசம் கிட்ட. Wow. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து இட் வாஸ் டெய்லி அன்னாடிக்கும் நடக்கும். அந்த கனவு வந்து எனக்கு அன்னாடிக்கும் வர டார்ச்சரா இருக்கும். ஓகே. அப்ப மஞ்சு தண்ணி அந்த கோமியத்துல போட்டு குளிச்சோடனே வந்து இது வந்து எனக்கு குறைஞ்சிச்சு. அண்ட் இந்த கிழவரை பார்த்து எனக்கு அந்த கனவு வரும்போது பானிட்டிங்க்கு வரல. என்னன்னா நான் வந்து செத்துக்கிட்டு இருக்கேன், என்னை சுத்தி வந்து செத்து போன ஆளுங்கள் எல்லாம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கனவுல காட்சி. நான் அந்த தூக்கத்துல இருந்து நான் ஏஞ்சிக்க முயற்சி பண்றேன், பட் என்னால ஏஞ்சிக்க முடியல. ஓகேவா? அப்ப யூஸ்வலி எனக்கு அமுத்துருச்சுன்னா வந்து நான் ஒண்ணு மந்திரம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா ஆஞ்சநேயரோட பேரு சொல்லுவேன், இல்லாட்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரி சொன்னோடனே ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து எனக்கு மூலிப்பு வந்துடும். தப்பிச்சிருவேன், அந்த கனவு வந்து எண்ட் ஆயிரும். ஸோ இந்த கனவுல பார்த்துட்டு இந்த மாதிரி மரண படுக்கையில இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கனவு அது வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. என்னடா இது நேர்ல வந்து இந்த மாதிரி இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிச்சேன். எனக்கு என்ன விசாரிச்சேன்னா, இந்த மாதிரி மோகினி இருக்காங்க, அந்த மாதிரி பொங்கல் பிள்ளைங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஆம்பளை ஸ்பிரிட் வந்து ஹார்ன் பண்ணுமா, கச்சூர் பண்ணுமா. அது வந்து மோகனா மோகினியோட ஒன்னுத்த தம்பி. அப்ப எனக்கு ஒரு மிக்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சில பேர் வந்து அப்படிலாம் இல்ல, சில பேர் வந்து இருக்கலாம், கல்யாணம் பண்ணாத ஆவிங்களா வந்து ஸ்பிரிட்லாம் சம்டைம்ஸ் வந்து கச்சோர் பண்ணோம் அப்படி இப்படி. அப்ப வந்து இதெல்லாம் என்ன சொல்லிச்சுன்னா போய் சாமி பார்க்க சொல்லிச்சுங்க. அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து அந்த சாமி பாக்குறது அந்த கனெக்ஷன் எனக்கு அறவே இல்லை. எப்படி போகணும்னு தெரியாது. ஒன்னு அம்மாவை கூட்டிட்டு போனோம், வீட்டுல யாருமே வந்து சாமி பாக்குற அந்த ஈடுபாடு அறவே இல்லை. சாமி கும்பிடுவோம் சரி, ஆனா சாமி இறங்குறவங்க போய் பாக்குற அந்த ஒரு பழக்கம் இல்லை. சரி, யாரோ ஒரு சங்கிலி கருப்பர் கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு நான் வந்து போறதுக்கு இருந்தேன்.
பட் இன் பிட்வீன் அதுக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஏன் எதனால இது எதனால ஆரம்பிச்சிச்சு அப்படி இப்படி யோசிக்கும் போது நான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரி கன்டிங் போனதுல இருந்து தான் எனக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அப்ப என்னால வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ரெண்டாம் வீக்கெண்ட் வந்து என் கலீக்ஸ் எல்லாம் வந்து வெண்டிங் போனாங்க. நைட்டு ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் வேலை முடிஞ்சு வெண்டிங் போனாங்க. நானும் அவங்க கூட ஃபாலோ பண்ணி நான் அந்த 3 மாசம் முன்ன எங்க என்ன இடத்துக்கு போனோம் எல்லா இடத்துக்கும் போய் திரும்பியும் விசிட் பண்ணிட்டு திரும்பியும் நான் வந்தேன். ஆம்பர்காட் அந்த டிகே மார்ட் இருக்கும் ஆம்பர்காட்ல, அங்க அந்த டாய்லெட் எல்லா இடத்துலயும் போய் விசிட் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன தோக்கம் சாமி இருக்கும் அந்த கோயில், அந்த ரோட்டு வாரத்தை தான். அங்க போய் விடிகால 5 மணிக்கு போய் வீடு வச்சு ஏற்றி போய் அந்த சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கச்சூரே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு வரதோ அந்த கச்சூர் வரதோ ஆறவே இல்லை. பட் அப்புறம் நான் என்ன பண்ணேன், எதுக்கோ போய் அந்த சங்கிலி கருப்பர் கோயில்ல போய் நான் போய் சாமி கூப்பிட்டு போய் கயிறு கட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ஒரு வாரம் கேப்ல நடக்குது. நான் முதல் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து கண்டினியூ போனேன். நெக்ஸ்ட் வீக்கெண்ட் தான் வந்து நான் வந்து அந்த கோயில் போனேன். ஸோ ஐ ஃபவுண்ட் இட் தட் எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி அந்த ஆத்மா வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சா அப்படின்னு. அண்ட் பட் somehow I felt these incident actually opened எப்படி சொல்றது, இப்போ நம்ம பாடியில வந்து சக்கராஸ் இருக்கும், போர்ட்டல் இருக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு விஷயம் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 2 years என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து கிரேவியார்ட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சேன். 11 AM to 8 PM இன் பிரிக்ஸில் 1 சென்ட்ரல் தெரியுமா? ஓகே, இல்ல தெரியாது, பட் சொல்லுங்க. ஓகே, அது எங்கன்னா நம்ம முன்னாடி பேங்க் ராயாட் இருக்கும் தெரியுமா? ஆமா, நம்ம பிரிக்ஸில இருந்து பங்கார் போற ஜங்ஷன். ஓகே, அந்த ஓரத்துல தான் அந்த பில்டிங் இருக்கு. ஓகே, ஓகே. சோ நான் யூசுவலி வந்து அந்த ரோட் சைட்ல காரியை பார்க் பண்ணிட்டு அங்கதான் இருக்கும். அப்ப அந்த அன்னைக்கு வந்து மீல் டைம் வந்து யாருமே இல்லை. நான் என்ன பண்ணேன், இப்ப காடியில போய் தூங்குறேன். ஓகேவா, காடியில போய் தூங்கும் போது ஷீட் எல்லாம் நான் எதிர் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஏன் அங்க போய் படுத்து தூங்குனீங்க? தூரம் இல்ல, அது ஆக்சுவலி மெயின் ரோடு. அந்த சைட் ஆறு இருக்கும் தானே இல்லையா? இதுக்கு அந்த சைட்டா? ஓகே லண்டன் சைட் இல்ல, நான் வந்து இந்த மெயின் ரோடு அந்த டெஸ்லேட் முடிஞ்சோடனே நம்ம பிரிக்ஸில் போவோம்ல, அந்த மெயின் ரோட்ல சைட் தப்பி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 2 மணி நான் வந்து காடியில போய் தூங்க போயிட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் காடிக்குள்ள ஒரு பங்களாக்காரன் உட்கார்ந்து இருக்கிறான். ஸோ நான் பயந்துட்டேன், யாரு நீ எப்படி என் காடிக்குள்ள பூண்ட அப்படின்னு. என்ன சொன்னா வந்து நான் சும்மா நான் வந்து நீ தூங்கும் போது அழகா இருக்க, நீ தூங்குறத நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. எனக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து நீ எப்படி என் காடிக்குள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆபீஸ் போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கி ஆபீஸ் போய்கிட்டு இருக்கேன். நானும் பாட்டு பாட கத்துக்கிறேன். உன் சமையலறையில் நான் செருப்பா புஸ்தகம். சொல்லுங்க. நான் ஆபீஸ்க்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். இந்த பங்களாக்காரன் வந்து என்ன சொல்றேன், இல்ல நான் உன் கூடயே இருக்கிறேன், நீயும் தனியா இருக்க நானும் தனியா இருக்கேன், நான் உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்னு. சிங்கிள் மேடம் பொலே பாய் பல்லே உனக்கும் ஃபீலிங்ஸ் வரும் தானே, நான் உன் கூடயே இருக்கிறேன், உனக்கு எப்படி மாஸ்டர்பேட் பண்றது சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு you tatau saya bagitau saya maya bagutau saya shaking you dancing saya security leader security kita guna itu kayu banyak besar அவன் சொல்றதோட நீ சொல்றதுதான் அக்யூரேட்டா இருக்கு. நீ சொல்லும்போது அவங்க இதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வேர்ல்ட் வைட்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க. வேர்ல்ட் வைட்ல உன் ஃப்ரெண்ட்ல எல்லாம் ஃபாரின் ஃப்ரெண்டும் இருக்காங்க. பங்களாதேஷ்ல இருந்து பாகிஸ்தான், யூ நேம் இட். ஒசாமா இருக்காரு. ஒசாமா இருக்காரு. லேடன் தெரியுமா? லேடன் தெரியுமா? ஹுசேன் யாருன்னு தெரியுமா? சட்டாமுக்கு நான் சடன் வைப்பேன். நீ கலக்கு நீ கலக்கு. அப்புறம் இந்த மாதிரி நான் உனக்கும் ஃபீலிங்ஸ் வரும் தானே,
நான் அவனுக்கு மாஸ்டர்பேட் பண்ணலாம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப நான் அவனை வந்து பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள நடந்து போயிட்டேன். ஓகே, அந்த இதெல்லாம் டேப் பண்ணிட்டு லிஃப்ட் எல்லாம் கட்டி போயிட்டு இருக்கேன். இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நான் லிஃப்ட் ஏறி போயிட்டு இருக்கும் போது எனக்கு தூரத்துக்கு ஒரு அலாம் சத்தம். ஓகேவா, ஆனா என் போன் வந்து கையில இருக்கு. ஒரு அலாம் சத்தம். நான் யோசிக்க அந்த அலாம் சத்தம் வந்து வேகமா வந்துட்டு இருக்கு. பார்த்தாக்கா நான் இன்னும் ஆபீஸ்க்கே போல, நான் காடிக்குள்ளதான் தூங்கிட்டு இருக்கேன். That's when I realized that நான் ஸ்டில் இன்னும் காடிக்குள்ளதான் படுத்திருக்கேன் அப்படின்னு. நான் ஏஞ்சிட்டு பாக்குறேன், என்னால ஏஞ்சிக்கவே முடியல. அப்ப ஆஞ்சநேயர் பேர் சொல்ற, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்றேன். என்னால அறவே முடியல. ராம் ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம். ஓ, ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். என் காடிக்குள்ள வந்து ஒரு ஐபோன் ஹனுமான் சிலை ஒண்ணு இருக்கும். அப்ப எனக்கு மனசு அந்த கனவுல வந்து என்ன தோடுதுன்னா, அந்த சிலையை தொட்டாதான் நான் ஏஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிலையை தொடுறதுக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கையே தூக்க முடியாத. அதாவது பிசிக்கலா என் பாடி மூவ்ஸ் ஆகல. ஆனா அந்த கனவுலதான் நான் வந்து இதெல்லாம் நடக்குது, தொடணும்னு பாக்குறேன் கஷ்டப்பட்டு. ஓகே, ஃபைனலி தொட்டுட்டேன். ஓகே, தொட்டாலேதான் வந்து ஏஞ்சி பார்த்தா மணி வந்து 2:56. அப்ப நான் 2:45 அலாம் அடிக்க ஆரம்பிச்சு 2:56 தான் நான் வந்து ஏஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்தோட ஏஞ்சி வேணும் இல்ல. Can I ask you something? How old are you? Mid-20s. சரி. எக்ஸாக்டா சொன்னா ஒரு 29 வயசுல. சரி, நான் are you in a relationship or anything? இல்ல, நான் மினிமம் ரொம்ப நாளா சிங்கிள் ஆகிட்டேன். I was in a relationship. அது 18-19 வயசுல அதான் பிரேக்கப் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுலாம். Like, do you think when you were a kid, were you abused or anything? இல்ல, இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா I think it's better for you to go see therapists, because sometimes, right, in dreams, right, it comes as a form of repressed memory. That's okay. அந்த மாதிரி கூட இருக்கு. Like, நம்ம வந்து இந்தியன் பிலீஃப்ஸ் இஸ் தே பிலீவ் இன் the பேயில அது கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் சம்டைம்ஸ் யூ கேன் கோ செக் தெரபிஸ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். சம்டைம்ஸ் இட் கேன் பி சம் repressed memories that you repress when you're young. So you don't really know what's going on. Okay, நானும் அது யோசிச்சேன் தான். ஒண்ணு, நான் இந்த மாதிரி பான் பார்க்கறது இல்லை செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தேன்னா ஓகே, அது வந்து எனக்கு தெரியும், எனக்கு அந்த நாலேஜ் இருக்கும், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மேபி அதனால வருது அப்படின்ட்டு. அது வந்து 0. ஓகேவா, மற்றபடி வந்து இப்ப படம் பாக்குறது, படம் லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி படம் பாக்குறதுனா கூட நான் படம் பாக்குறதே குறைவு. நார்மல் தமிழ் படம் பாக்குறதே குறைவு. I'm not a movie freak. ஓகே, சோ இந்த மாதிரி வாய்ப்பு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, சம்டைம்ஸ் நம்ம பேசுறது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அதுதான் வந்து கனவா வரும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்ல, it's just a random thing that happens out of nowhere. No, actually what you don't have to have incidents like that. It doesn't have to be now. You can when you're very young, something might have happened in front of you that you wouldn't remember it correctly. Because okay, it happens when you grow up in an environment, right? இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குமே, இது நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்குமே, செக்ஸ் பண்றது டேபு, அதை பத்தி நினைக்கிறது டேபுன்னு சொல்றப்பயே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல வந்து இது க்ரோ அப் பண்ணும்போது இது ஒரு மைண்ட் செட் வந்துடும், இதை பத்தி யோசிக்க கூடாது, இதை பத்தி இருக்கக்கூடாதுன்னு. அஃப்கோர்ஸ் அப்புறம் வளர்ந்த பிற்பாடு நம்மளுக்கு வந்து இது வந்து இது நார்மல் தானே அப்படின்னு தோணலாம். பட் சப்கான்ஷியஸ்லி நம்மளுக்கு இது வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு விதமான ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. அந்த பயம் somehow lingers in your head deep down. அது ஏதோ ஒரு வகையில் ஃபார்ம் ஆகி அது இன்னும் போக 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 அது வந்து இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அதோட ட்ராமடைஸ். ஆனால் இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதனால சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அது இது ஒரு பிரச்சனைன்னு தெரியவே தெரியாது. அதை நீங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அது புரியும், ஓ இது ஒரு விஷயம் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்னு. Yeah, so what I'm saying is, why I'm saying that is, like just as Chris, I also had a friend who had a very suppressed memory when she was very young. So அதனால தான் அவங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. And then she went for therapy and then she found out that somebody was actually, there was something done to her mother that she saw when she was very young. So that's what memory hit her like that. So நீங்கள் வந்து I can understand நீங்கள் வந்து இந்த பேய் அதெல்லாம் பார்க்கும்போது it actually calms your mind down like a bit, because you know it helps your mind to ease. But you can go and just check a therapist out of it and just figure out, like, you know, is this actually இது வந்து என்னது பேயினால வந்ததா இல்லை இது வந்து repressed memory is coming back. அதில் நீங்கள் சும்மா செக் பண்ணுறது, like there's nothing wrong with it. ஈவன் எனக்கே வந்து ரொம்ப கியூரியஸா நான் யோசிப்பேன், உண்மையிலே இது எக்ஸிஸ்டா இல்லையா, இருக்கா இல்லையா
இப்ப கிறிஸ் யோசிப்பாங்க தெரியுமா சில நேரத்துல இது சாமியா யான் சாமியா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடு பாக்குற வரைக்கும் வந்து நம்ப மாட்டேன். சில விஷயம் வந்து நம்ம கண்ணு முன்னுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து இட்ஸ் லைக் அவுட் ஆஃப் அவர் எப்படி சொல்றது, அது சம்டைம்ஸ் லாஜிக்காவும் இருக்காது. ஒரு ரீசன், அந்த ரீசனிங் அங்க இருக்காது, ஒரு பிக்யூலரா இருக்கும். அங்கதான் வந்து ஓகே பயம் வர ஆரம்பிச்சோம், என்னவா இருக்கும் ஏதுவா இருக்கும் அப்படி. Anything that is unknown is always scary as well. Yeah, it's okay. Being strong is when you're scared and you still can face it. That's what being strong is. Correct. So it's okay. So don't worry about it. But we are just playing devil's advocate. Either way, we're giving a different point of view from Chris. So anyways, thank you so much for sharing your story. இது வந்து ஒரு ஷேரிங் செஷன் மாதிரி இருந்துச்சு. I think it's good. We had a healthy discussion as well. எம்ஜிஆர் வந்து போன பிறகு கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரகுரன் வந்துட்டாரு. ரகுரன் உங்க எப்படி இருக்கீங்க? ஒரே வார்த்தையில முடிச்சேன். எம்ஜிஆர் இழுத்து அடிச்சிருப்பான். Anyways, thank you so much for sharing your story, Radha. Thank you. Okay, welcome. Bye. ஸோ இந்த வாரம் வந்து ஏன்ட்டு இந்த வாரம் ஒரு கதை இருக்கு. உலக சீமை ஏன்ட்டெல்லாம் கதை இருக்கு. ஸோ இந்த கதை வந்து இது வந்து இட்ஸ் அ பீட் கன்ஃபியூசிங். Okay. But because it shifts perspective all the time. Okay. So இந்த கதையில வந்து 3 கேரக்டர் இருக்காங்க. So there is Siddharth Madhavan. சித்தார்த் மாதவனா? இல்ல மூணு பேர் கதை அங்க இது ஆயுத எழுத்து மாதிரி இல்ல, ஆனா ஒரு எழுத்து மாதிரி இருக்கும். சரியா? இந்த கதை வந்து என்ன ஆச்சுன்னா, the story starts out like the way it's okay, so it starts in a school. இது நடக்கும்போது டீச்சர்ஸ் டேக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து ஒரு அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க. அம்மா கூப்பிட்டு உங்கள்கிட்ட நான் பேசணும், உங்க பையன் வந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கான், யார்கிட்ட பேச மாட்டான்னு இந்த டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. டீச்சருக்கு ஒரு பேர் இருக்கும். டீச்சருக்கு என்ன பேர் இருக்கலாம்? டீச்சர் பேர் வந்து மாலதி. ஸோ மாலதி டீச்சர் வந்து அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா என்ன அம்மா பேர்? அம்மா பேர் இருக்கணுமா? அம்மா பேர் வந்து சரி அம்மான்னு சொல்லுவோம். அம்மா பிள்ளைக்கு வந்து என்ன ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பையன், சின்ன வயசு. ரவி. சரி ரவி. ஓகே. ஸோ மாலதி டீச்சர் வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, உங்க பிள்ளை வந்து கொஞ்ச நாள் ஆக்வர்டா இருக்கான் அந்த மாதிரி. அம்மா வந்து பார்த்துட்டு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரவியை கூப்பிட்டுருக்காங்க. ரவி வந்து அம்மா பார்த்தோட வந்து ரொம்ப சுட்டி பையன் மாதிரி வந்துட்டு ரவி அம்மா பார்த்துட்டு போயிட்டான். அவங்க மாலதி டீச்சர் பார்க்குறேன் அசில் மட்டும் அமைதியாக ஒரு ஆக்வர்ட் கிட்ட இருந்துட்டு கதை சொல்லிட்டு அவனும் கதை சொல்லிட்டு நீ கதை சொல்ல நீ நடுவில் சளியில குடிச்சிட்டு இருக்கிற அதோட இல்ல அவன் அந்த தண்ணி குடிக்கிறது உனக்கு அவ்வளோ ஆக்வர்ட் இருக்கு. ஒவ்வொரு தடவை நீ சளி குடிச்சிட்டு டைமிங் என்ன டைமிங் டீச்சர் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ டைம் பாரு, நீ சொல்ல போது அதுதான் எடுக்குது. மாலதி டீச்சர் பார்க்கலாம். மாலதி டீச்சர் இப்படிதான் பாப்பேன். யாரே மாலதி டீச்சரா? தண்ணியா? டீச்சர் போல டீச்சருக்கு டீச்சர் பேச்சுக்கான நீ பேச்சு டீச்சர் சைட் வச்சிருக்கேன் கண்டிப்பா. இல்ல நீ படிச்சல, நீ காலேஜ் போனல. நான் இங்கிலீஷ் படிக்கும் போது அந்த டீச்சர் என்ன சைட் அடிச்சது எனக்கு தெரியாது. ஆம்பளை டீச்சர் பொம்பளை டீச்சர் அவங்க அழகா இருப்பாங்க. ஆனா அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது எனக்கே தெரியாது. அவங்க கூப்பிட்டாங்க, நீ ஒரு நாளைக்கு வா எனக்கு முடி வெட்டி கொடு, வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. எந்த முடி கட்டியா? அவங்க முக முடியலையா? எந்த முடி வெட்ட கூடுவாங்க? எந்த முடி வெட்ட கூடுவாங்க? மூஞ்சி முடி, ஆம் ட்ரிமிங் இல்ல புசி ட்ரிமிங் அதெல்லாம் வந்து பிரைவேட் சர்வீஸ். அதனால தான் கூப்பிட்டுருக்காங்களோ. வந்தோடனே கவட்டை வச்சிருப்பாங்க. கவட்டை வச்சிருப்பாங்க. கட் ஹியர். என்ன டீச்சருக்கு இவ்வளவு ஃபீலிங் எடுத்துருக்கு. இது தெரியாம போச்சு. அவங்க வயசாகி செத்து போயிருப்பாங்க. என்னடா 2K கிட்ஸ்னா இப்பதான் அவங்க மில்ஃப் ஆயிருக்காங்க. அப்ப உங்களுக்கெல்லாம் பார்ட்டி ஆயிருப்பாங்க. இல்ல எங்களுக்கு வந்து ஒரே ஏஜா இருக்கு. உங்களுக்கு ஒரே ஏஜ். ஆமா உனக்கு தான் அவங்க வந்து மில்ஃப். ஆமா இட்ஸ் ஓகே. அண்ணன் பாத்துக்காரு. கமெண்ட் பண்ணிரு. என்னத்த ஐ மிஸ் அஸ். ஆவல போடும்போது போட்டேன் மிஸ் அஸ்னு. மிஸ் அஸ் இல்ல மிஸ் அஸ். இப்ப நான் ஏன் வந்து இப்படி இழுத்தனா? சுடுறனால தான் இழுத்தேன். வார்ம் வாட்டர் கொடுக்க சுடு தண்ணி கொடுத்துருக்கேன். மாலதி டீச்சரை பார்த்தாங்க. அது என்ன பையன் வந்து இப்படி போறான்னு. மாலதி டீச்சர் யாருன்னா, மாலதி டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு வந்து இப்பதான் வந்து ஒரு வாரம் இருக்கு. So Maladi is someone new to this school. So she has been tasked with this. So school எப்படின்னா நம்ம வந்து மலேசியாவில் வந்து எவ்ரி சப்ஜெக்ட் வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க. ஓகே. But in this school
all the subjects are taught by one teacher only. Because that's how they teach. Like English, Maths, BM அந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. Because they are not primary school students, they are like before primary and they இருக்காங்க. ஒர்க் லோட் நிறைய இருக்கு. அவங்க வந்து ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துக்குவாங்க. ஸோ ஒரு 10-15 கிட்ஸ் மட்டும் 10 கிட்ஸ் நினைக்கிறேன் அவங்கள மட்டும் தான் பார்த்துக்குவாங்க. இந்த 10 கிட்ஸ் வந்து லைக் அந்த 10 கிட்ஸ் வந்து போனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ட்டு கொடுத்தா வேற மாதிரி பார்ப்பான், ஒன்ட்டு கொடுத்தா கொஞ்சம் ஒழுங்கா பார்ப்பான். காலங்கட்டு யாரு ஒன்ட்டு இவனெல்லாம் நம்புறாங்க. ஒன்னே தான் நம்ப கூடாது. ஆமோ வேணாம் அவர் தான் போயிட்டாரு உண்மையாலே போயிட்டாரு. ஸோ மாலதி இஸ் சமன் மாலதி டீச்சர் மாலதி டீச்சர் வந்து is the taking care of is 10 to 15 kids. So among these 10 to 15 kids, this one kid is the one kid that doesn't talk to anybody. He's the odd one now. And the kids also don't ignore him. Like they don't talk to him. So இவன் வந்து ஒரு என்ன ஏன் கதை சொல்ற மாதிரி இருக்கு. சரி கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் ரவி. ஸோ ரவி வந்து தே பீன் ஜஸ்ட் லெஃப்ட் ஹிம் அலோன்ல. இந்த கிட்ஸ் வந்து கிளாஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான். ஸோ இவன் பாட்டுக்கு ஒண்டியாக தான் வந்திருப்பான், லஞ்ச் வந்து ஒண்டியாக சாப்பிடுவான். ஸோ இவன் ஏன் அப்படி இருக்கும் அம்மா கேட்கும்போது அவங்க அம்மா வந்து இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிள்ளை கூட்டிட்டு போயிட்டாங்க. பிள்ளை கூட்டிட்டு போயிட்டேன். இப்போ இந்த கதை வந்து அம்மா இதுக்கு போகுது. அம்மாவும் பையனும் எப்படின்னா இட்ஸ் லைக் the mother really loves the son. Like she loves him so much. இது வந்து அவங்க அம்மாட்ட மட்டும் வந்து ரொம்ப சேர்ப்பியா இருக்கும். சேர்ப்பினா ஹாப்பி, சந்தோஷமா அம்மா அங்கே போகலாம் இங்கே போகலாம். பாகுபலி அவங்க அம்மா கூட இருப்பான். அம்மா கூட இருக்க மாட்டானே, அம்மா தான் சின்ன வயசுலேயே தூக்கிட்டு போயிடும். டேய் அது அந்த பாகுபலிடா, அந்த பையன் பாகுபலி சொல்கிறேன். அவங்க அம்மா கூட வளருவானே அந்த மாதிரி ஜாலி அம்மா. இல்லை நீ அந்த மாதிரி வச்சுக்காத. தெய்வ திருமல்ல விக்ரமும் அந்த பிள்ளையா இருப்பாங்களா? ஐயோ அது ஓகே கிருஷ்ணா நீ சொல்ற அந்த லவ் புரியுது. சொல்லு நம்ம என்ன லவ் சொன்னாலும் உனக்கு புரியுது. அந்த கதையில அந்த லவ் தெரியுதுடா. சரி அம்மா பிள்ளை லவ். இந்த நியூ படத்துல எஸ். சூர்யா அவங்க அம்மாக்கு வைப்பாங்களே, தேவியான கூட தேவியான கூட அந்த மாதிரி சிம்ரனோடல. So he's very very chirpy with the mom. But the mom is நீ இந்த ஸ்கூல் பிளேஸ். அந்த மாம் வந்து இப்பவுமே வந்து அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்குறாங்க. தங்கும்போது அம்மா பையன் வந்து கூட்டிட்டு போயிட்டு அப்பவுமே அம்மா வந்து செக்யூரிட்டி கார்டு எப்படி இருக்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு போவாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டா? இல்ல அந்த செக்யூரிட்டி கார்டுல ஓகே ஆயா செக்யூரிட்டி அடக்காயுவசா இது நீ பண்ற மாதிரி இருக்கு. நீ நின்னா நாங்க தான் நடக்கும் பத்தியா. இதுல வந்து சின்ன பிள்ளைங்க கூட ஒன்று பொறுப்பு கொடுக்கறதுல, அதாவது அவன்கிட்ட கொடுத்தேன். எனிவேஸ் so it's a happy goal like so one day what happened was இந்த இன்சிடென்ட் இப்போ நினச்சா இந்த அம்மா வந்து இப்படி சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து பையனுக்கு நீ அப்படி இருக்க ஏதாச்சு. ஸோ அவன் பையன் சொன்னேன் இல்லை யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, நீ போய் பேசு, இல்லை பேசினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நான் என்ன பண்ணுறது. சரி பரவாயில்ல வான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போனோன்னே the mother for the felt somebody is following her. யாரோ பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. பார்த்துருக்காங்க யாரும் இல்லை, பட் ஷி ஃபெல் லைக் இல்லை ஏதோ இருக்குன்னு. அந்த இடத்துல பார்க்கும்போது ஷி ரியலி ஃபெல் somebody was following. So what she did was when she went to apartment building when she say hi to security guard, instead of taking the elevator she took the stairs. Okay. She took stairsல இருந்து இப்படி மேலே ஏன்னா she took the stairs and she stood there for a while and she could hear somebody walking in and then she couldn't see who it was, but she heard a man's voice saying where did she go. அவன் எலிவேட்டர் தட்டி இருக்கு. இவன் வந்து பட்டுன்னு ஒரு தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து வேகமாக ஓடி போயிட்டோன்னே அவன் வந்து எலிவேட்டர் வந்து வரும்போது அந்த எலிவேட்டர் வந்து அடிக்குது, டிங் அந்த சவுண்ட் வருது. ஷி இம்மிடியேட் ட்ரை டு ஸ்ப்ரிண்ட் டு ட்ராவில் பார்க்கும்போது பையன் வந்து ஏமா வேகமாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பையன் வந்து அவங்க அம்மா பிடிச்சாங்க. அம்மா நம்ம 3வது ஃப்ளோர் இருக்கல, நம்ம 3வது ஃப்ளோருக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு போனோன்னே அவன் வந்து அந்த அவன் வந்து பட்டு ரூமில் கது சேர்த்து உட்காந்துட்டான். பட் ஷி ஹர்ட் த எலிவேட்டர் டோர் ஓப்பன் அண்ட் ஃப்ளோர். இப்படி இவனுக்கு நம்ம இந்த ஃப்ளோரில் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன். பிகாஸ் த பையன் வந்து 3வது ஃப்ளோரில் போயிருக்குன்னு சொல்லினால. ஸோ ஐ திங்க் this floor overheaded. So she heard, but she could hear somebody is walking outside the door. So she just like ஸோ அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணான்னா சரி பையன் வந்து எதோ நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி ப்ரொடெக்டிவ். ஸோ பையன் தூங்க வச்சுட்டு ஷி வாஸ் காட் ஹோல் நைட் பிகாஸ் ஷி டோன்ட் நோ ஹூஸ் அவுட் சைட் அண்ட் ஷீஸ் afraid to look. When she look outside, so there's nobody, but she could see a shadow of somebody is there. So she's freaked out. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து அம்மா வந்து பையன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீ ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிட்டே இருந்தா நடக்கும், கொஞ்ச நேரத்தில் அப்படியே முடிச்சிட்டு இன்சோமியா ஆயிரும். இல்ல இப்ப ஆரம்பத்தில் செக்யூரிட்டி தான் சொன்னா லிஃப்ட் ஏறி போனானே
இந்த கதையில் according to her, she heard her யாரோ செக்யூரிட்டி மாதிரி சொல்லியிருக்காங்க. security voice தான் வந்துச்சுங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா the mother slept off. ஓகே. She slept off and suddenly she felt like chills. Like she just like she just felt chills. திருப்பி எந்திரிச்சு தூங்கிட்டு சொல்லிட்டு பையனை காணும். பையன் காண போயிட்டான். பையன் காண போயிட்டோன்னே she got so panic. She started finding for அவன் போய் செக்யூரிட்டி கிட்ட என் பையனுக்கு பையன் நான் பார்க்கலையே பார்த்துட்டு எதுவும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு இவ வந்து பையனை கேட்டு இவ போய் ஒரு இடத்த போய் தேட ஆரம்பிச்சிட்டா. Then she informed the school that the boy won't be coming to school today. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணலையா? Cut to மாலதி. கரெக்டாக தான் கேட்குறேன். காணாம போனா போலீஸ் நான் தான் அந்த கதை கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டார்டிங்ல சொன்னல. ஓ அப்படி நீ அப்படி வரியா? புண்டை நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அப்பயும் சுண்ணி மாதிரி கேள்வி விட்டுருந்தா நானா பண்றது கதை நானே இப்படி ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். போலீஸ்கார ஏன் வர்றாலும் இந்த ட்விஸ்ட்ல தான் வரும். ஓகே வந்தா எல்லாத்தையும் ஒன்று சொல்லி கொடுத்தா அப்படி புண்டையான டெய்லர் படம் பார்த்துட்டு போது பையன் சாவல தானே போன யாராச்சும் கேட்டாங்க. படம் பார்த்துக்கிட்டு இவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான். படம் பார்க்கும்போது நான் கேட்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன். எனக்கு படம் பார்க்க பேச சுண்ணில பேச மாட்டேன். நீ தான் பேசிக்கிட்டு இருப்ப பயிரு. அக்காண்டா பண்ணிட்டு இருக்கும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்காண்டா வேற, அக்காண்டா வந்து கலாய்ச்சி பேசுறது. நான் ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன். இது வந்து ஒரு கேள்வி. கியூரியாசிட்டி kills the cat. கியூரியாசிட்டி கிரண் ஷெட்டியா அனுஷ்கா ஷெட்டி தெரியும். என்ன வேற ஹிந்தில பேசிட்டு ஹிந்தி மாலும் மாலதி பேசுறேன். மாலதி டீச்சர் வந்து இப்போ வந்து she got the call that the kid went missing and she had to tell the student இன்னைக்கு வந்து அந்த பையன் வர மாட்டான்னு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இப்படியே ஒரு மாலதி டீச்சர் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி ஓகே whatever. They didn't care. They had a lesson that day and then Maladi teacher went and asked the principal, என்ன போலீஸ் ரிப்போர்ட்ல பண்ணிருக்க எது பண்ணிட்டீங்க? அது பண்ணியிருப்பாங்க, அது ஏற்கனவே பண்ணியிருப்பாங்கன்னு. இன்னும் போலீஸ் எதுவும் வந்து கேள்வி கேட்கல, எதுவும் நடக்கல, ஏன் அந்த மாதிரி? there's a family issues, we will talk about it later. So ஸ்கூல் முடிச்சோன்னே பேசுவோம், இப்போ பற்றி அதை பேச வேணாம். இப்போ கிளாஸ் போய் நடத்துன்னு டீச்சர் சொல்லிட்டாங்க. மாலதி பிரின்சிபல்கிட்ட கேட்கும் போது பிரின்சிபல் இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம்னு கிளாஸ் முடிச்சோன்னு பேசுவோம்னு சொல்லிட்டு மாலதி திருப்பி கிளாஸ் அனுப்பிட்டாங்க. ஸோ மாலதி டீச்சர் வந்து கிளாஸ் போக சொல்லிட்டாங்க. The mother was panicking and she was just looking all over for this kid. இவங்க தேடுறாங்க இங்கே கிடைக்கல. ஓகே ஸோ she went and asked everywhere where the kid is. எல்லாரும் எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? She some sort of crazy lady. she இப்படி யோசிச்சு எடுக்கும்போது she realized ஒருவேளை பையன் வந்து அப்பா போய் பார்க்க போயிருப்பானோ. அப்பா போய் ஷீவன் சுடுகாடு போயிருக்காங்க. ஏன்னா அப்பா வந்து இறந்துட்டாரு. சரியா? அவங்க வந்து அவன் வந்து அப்பாவை போய் பார்க்கல. அவன் வந்து போய் அவன் அம்மா பார்த்துறான். அவனுக்கு இன்னொரு அம்மா இருக்கு. ஸோ அவன் வந்து உண்மையான அம்மா போய் பார்த்துருக்கான். ஸோ அவன் உண்மையான அம்மா பார்க்கும்போது நீ ஏன் இந்த போய் பார்த்துருக்கான். அவன் வந்து ஒண்டியாக அந்த அம்மாவோட சமாதி முன்னாடி நின்று இருந்திருக்கான். அவன் அம்மா இறந்துட்டாங்க. ஸோ இந்த லேடி வந்து போய் கேட்டிருக்கு, நீ ஏன் இவங்களை பார்க்க வந்த? இவங்களை பற்றி தான் பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கல, நீ ஏன் இவங்களை பார்க்க வந்த? அவங்க அம்மா வந்து கேட்டிருக்காங்க. சுடுகாடு வீட்டு பக்கத்துல இருக்கா? அது ஒரு 20 minutes. இவ்வளோ தூரம் நடந்து போனானா? அவன் காண போயிட்டான்ல. அம்மா தூங்கி 20 minutes தான் தூங்கிருந்தேன். 1 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. 20 minutes எடுத்து சுடுகாடு போயிருப்பான். வயசு தானே அவனுக்கு? ஒரு 5-6 வயசு. 5-6 வயசுல இவ்வளோ தூரம் நடக்கிறானா? ஸோ அவன் வந்து கேட்டிருக்காங்க, நீ இப்படி இங்கே இருக்க வந்தேன்னு. ஸோ த பாய் சேஸ், இல்லை அப்பா ஒரு தான் கூட்டிகிட்டு வரும்போது ஐ ஃபெல் லைக் சம்படி வாஸ் பிரிங்கிங் மீ ஹியர். ஹி ஃபெல் லைக் சம்படி வாஸ் பிரிங்கிங் ஹிம் ஹியர். ஸோ ஹி ஜஸ்ட் கேம். இவன் பார்த்துட்டு இவன் வந்து இல்லை அதாவது பரவாயில்ல சொல்லிட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனோடனே அம்மா வந்து நேராக ஸ்கூல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போனேன். அப்போது மாலதி டீச்சர் சொல்கிறாங்க, நீ டீச்சர் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்கு வந்து இப்போ ஸ்கூலுக்கு கொண்டு வர? அதான் பையன் கிடச்சிட்டால, நீ வீட்டுக்கு போ, இன்னைக்கு வந்து கிளாஸ் பாதி முடிஞ்சிருச்சு, நீ இதுக்கு மேலே கூட தான் வந்து சும்மா லீவ் எடுத்துகிட்டு போயிருங்க, நீங்கள் போய் கொஞ்சம் காணா போயிட்டான் ட்ராமாட்டிக். இந்த மாலதி டீச்சர் டோல் த கிட் நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், டோன்ட் டூ தீஸ் திங்ஸ். ஸோ அவனும் சரி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட வந்து போயிட்டான். பிரின்சிபல் வந்து வெளியே இருந்திருக்காங்க. டீச்சர் மாலதி விட்டு உனக்கு தான் கிளாஸ் போய் சொன்ன, நீ எங்கே நின்றுட்டு இருக்கிறேன்னு கேட்டுருக்காங்க. நான் தான் அந்த அவனோட அந்த ரெமோட அம்மாட்ட பேசியிருந்தேன். ரெமோட அம்மாட்ட பேசியிருந்தேன். ரெமோ ரவியோட அம்மாட்ட பேசியிருந்தேன். சாரி என்னாச்சு? அந்த ரெமோ
அன்னியன் இந்த வந்து அன்னியன் பாய் ஓ நான் அந்த ரெமோ நினைச்சேன். இந்த ரெமோ இவன் தான் அவன் இவ தான் ஓ அந்த ரெமோ ரெமோல கன்ஃபியூஷன் தமிழ் படம் தானே. ஸோ தட் பிரின்சிபல் கேட்பேன் ஆஸ் லைக் அம்மாட்ட பேசியிருந்தியா யார்கிட்ட அந்த பொம்பள்கிட்ட நீ யாரோட பிள்ளையோட அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுருந்த சார் இந்த ரவியோட அம்மா ரவியோட மாட்டியா ரவியோட அம்மா தான் இறந்துட்டாங்களே போன வருஷம் அவங்க அப்பாவோட. அப்போ ரவி தான் இங்கே படிச்சிருக்கானே ரவி இங்கே படிச்சானா அவன் வந்து 1 வருஷம் முன்னாடி அவங்க அப்பா அப்பாவோட இறந்துட்டான்ல. Then Malti was like, then who the fuck was I talking to? நீ ரவியோட பாட்டிகிட்ட தான் பேசிட்டு இருந்த. She's like, பாட்டியா? Like, the lady doesn't look like she's an old lady. She looks very, very young. Malti was like, no, I really remember. I saw the lady. She was, நான் 2 வாரமா இருக்கேனே 2 வாரமா நீ இப்போ 14 பேர் தான் கிளாஸில் இருக்காங்க. Even சின்ன பையன் இருந்தேன் சின்ன. Then they went and asked, the principal went to the class, asked, did you see any of you see Ravi? Say, no. Has teacher been talking about Ravi? Yeah. So why you all didn't tell your teacher? Because we just, every teacher that come before this has always seen Ravi. So then they realized that a lot of teachers left because they kept seeing this boy that's dead but he's in the class all the time in the class all the time. So then they like, what happened to Ravi? Like, இந்த மாதிரி who's this lady? ஏன் இந்த லேடி நான் பார்த்துட்டு இருக்கேன், ஏன் அந்த பாட்டி வந்துருக்கு. அம்மா அந்த பாட்டி வந்து like she has dementia, she just comes and go. பாட்டி then she's like, பட் அது பார்க்குற பாட்டி மாதிரி இல்லையே, அவங்க வந்து ரொம்ப யங்காக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ பிரின்சிபல் சொன்னாங்க பரவாயில்ல நீ வந்து வேணா வந்து சிசிடிவி வந்து பாரு. சிசிடிவி பார்த்துருக்காங்க. மாலதி was actually talking to someone but it was an older lady. சில்பா செட்டிமா இருந்தாலும் சில்பா செட்டியா பாட்டி தான் இல்லை, இது வந்து நிஜமான கேள்வி மாதிரி இருந்துச்சு. அவங்க கண்ணுக்கு சில்பா செட்டி தான் தெரிஞ்சிருக்காங்க. உன் கண்ணுக்கு எல்லாமே சில்பா செட்டி தான்டா தெரியும். பட் அவங்க தான் செம்ம பாட்டி. ஏன் உங்க பாட்டி தானே உண்மையிலே? சில்பா செட்டியோட பாட்டியா? இல்லையா, எனக்கு பாட்டி தானே. உங்களுக்குலாம் வந்து மேபி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? என்னால முடியலடா. உன்னை ஒரு தடவை சின்ன பையனு சொல்லிட்டோம்டா. அதனால நீ விடாம சில்பா செட்டி நீ பாட்டின்னு சொன்ன பத்தியா அங்க நிக்கிறடா. Anyways, they checked the CCTV. They saw Maladi was talking to the old lady, but also Maladi squat down and was talking to a kid, but they couldn't see the kid. Maladi was talking to someone. Maladi இப்படி பார்த்துட்டு the fuck? I saw what I saw. It's like, this is completely not what I saw, but she's like in daze right now. Like, what the fuck is going on? She cannot believe what is going on. And she say, இல்ல நீ வந்து ரெஸ்ட் எடுத்துரு, நீ உன் கிளாஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு she went back. She decided, இல்லை போயிட்டு இருக்கும்போது she like, you know what, fuck it. I'm going to see this lady. So she went back to the office. She found the lady's address. She went to the address. So you வந்து லிஃப்ட் எடுத்து மேலே போயிருக்கான். மேலே போயிருக்கும்போது she went to see, like, she saw a lady just running in. So when she saw the lady running in, she tried knocking on the door. Nobody opened. Then she went to the security guard and asked, ஏன் அந்த பொம்பளை அப்படி இருக்கு? தெரியல, அது வந்து சில நேரத்தில் பிள்ளை காணோன்னு வந்திருக்கோம், அது என்னன்னு தெரியல, அப்படி தான் இருக்கு. சரி, அந்த லேடி வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? கெல்ட்டு கல்வி தானே, என் கண்ணுக்கு அப்படி தெரியலையே, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த லேடிக்கு என்ன ஆச்சு? அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு யாருக்கும் தெரியல. 1 வருஷம் முன்னாடியே அந்த லேடியோட பையனும் அந்த மருமக பையன் வந்து இறந்துட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்ல. ஆனால் அது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. ஸோ ஷீ மாலதி வெயிட் அவுட் சைட். நான் இன்னைக்கு இந்த பொம்பளையை பார்க்கணும். பொம்பளை வரவே இல்லை. திடீர்னு வந்து மாலதி வந்து வெயிட் போயிடுவோம். அந்த பொம்பளை வந்து திரும்ப லைக் அந்த ஸ்கூல் விட்டு வரோமே, ஷீ லைக் மாலதி கேம் நெக்ஸ்ட் டே. ஷீ saw the same dress she wore and she's coming back talking to someone, but she can see Ravi. யார் பார்க்க? மாலதி கண்ணுக்கு ரவி தெரியும், அந்த பிள்ளையும் தெரியுது. நீ என்ன பண்ணுவ? பிரம்மன் சொல்லிட்டு தாண்டி போயிடுவேன். பிரம்மன் என்ன எல்லாம் சொல்றாங்களா? இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நீ கேமரால பார்த்து நீ ஆனா கேமரால தெரியல தானே, கேமரால இருந்து தெரியல. ஆனா வயசான கேள்வியா தெரிஞ்சு. ஆனா இப்ப தெரியுது. Is she young now? Like, yeah, she's young. Okay. So she's like, what the fuck is going on? Right? So she went and checked. She went and asked, like, she went and asked. கையை பிடிச்சிட வேண்டியதானே, கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு, தெரியுதா பாரு, நல்லா தெரியுதா, நீ ஓட முடியாது, இங்கேயே இரு. அந்த மாதிரி போனாங்க. அது வந்து ஒரு கேள்வி கேட்குற போயிருக்காங்க. அந்த பொம்பளை வந்து கண்டுக்காம மாதிரியே போயிடுச்சு. நான் ஒருத்தர் இருக்குன்னு மை ஜோக் டு யூ போயிட்டு ஸ்கிரீன் கார்டில் போயிடுச்சு. She's like, what the fuck? So then Maldi decided, I'm going to stalk this person.
for a while. So when she was talking, people around the village area, right, started noticing that she's doing this. Like Malathi is just seeing someone around. So then இது ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு. என்ன தெரிகிறது குறுகுறுன்னு பாக்குறீங்க. அங்க ஒரு கிளவி அங்க ஒரு பொம்பளை போயிட்டு இருக்க ஒரு பிள்ளையோட. எனக்கு என்னமோ நீ தான் ஒரு வாரமா போயிட்டு இருக்க. உன்னை பத்தி நீயே தெரிஞ்சுட்டு நீ தான் பிள்ளை பிடிக்கிறவளா? ஏய் எப்ஸ்டைனுக்கு நீ தான் தேடுறா. ஓ அங்க கொனக்கு. So then Malathi was figuring out what was going on. தான் அங்கே ஒரு அங்கிள் வந்து பார்த்து சொன்னார், நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற அந்த பிள்ளை. இவன் கேட்ட கேள்வியே அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அது அந்த அங்கிள் சரி உட்காரு, ஏன் அந்த பொம்பளை பற்றி தெரியணும் சரியா? இல்லை அந்த பொம்பளை ரவில இறந்துட்டான், அந்த பொம்பளை வந்து டிமென்ஷியா பிடிச்சதாக இருக்கு, ஆனால் அந்த பொம்பளை யங்கா எனக்கு தெரியுது, அது எப்படி? Then she said like apparently everyone in the village knows what actually happened to the lady, to the son and அந்த அம்மா பிள்ளைங்களா அம்மா பிள்ளைங்க. Apparently what happened was இந்த தாத்தா சொன்னாரு, அந்த grandma actually வந்து didn't like the daughter-in-law. The daughter-in-law வந்து like according to the story I think she was different, what we call it, mixed marriage lah. It's a mixed marriage. So she didn't like it. Like it சொல்லும்போது she despised the woman. But she did some witchcraft apparently. And that witchcraft when she did, அது வந்து அந்த பிள்ளையை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கேட்டிருக்கு சரியா? இவனுக்கு இந்த பிள்ளை பிறந்தோன்னு இவங்க மாறிட்டாங்க. பட் she doesn't remember that she actually put a savane on the daughter-in-law. ஸோ அந்த சேவனை வந்து திருப்பி அடிக்க கொலெக்ஷன் டைம் வரும்போது it took out the entire family. In the shock she started having dementia and that thing, and she thinks that she's with her kid all the time. Right? இந்த லேடி மல்னி கேட்டிருக்கு. சரி அவளுக்கு அது எனக்கு தானே, எனக்கு மட்டும் என் கண்ணுக்கு எப்படி தெரியுது? அது வந்து என்னன்னு தெரியல. நீ யாராச்சும் புதுசா வரும்போது அவங்க எல்லாரும் இதான் சொல்றாங்க அந்த ஊருக்கு அந்த பிள்ளை அப்படிதான் இருக்குது. ஆனா நீ வந்து சரி நீ வந்து the only way for you to not see, for her to see your original self, you have to knock the door and for her to open the door. That's the only way you can see her original form. So இவ்வளோ பேர் கது தட்டி பார்த்துருக்கா. வா பார்த்துக்கோ மேடம் உள்ளே குரல் வரும். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் பாய், அப்பா செத்துட்டான், how can I be service to you? ஸோ அந்த இடத்துல என்ன அந்த பாட்டி பேராணி அந்த பாட்டியாண்டா இங்க வருது. அந்த படத்து கிளி தானே மல்டிவர்ஸ் ஆஃப் கமல். ஐயோ கமல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் KCU. So she tried knocking her door and she said like illa, so she left. Until this story was written by Malathi. Until now Malathi doesn't know if the lady is still like that. அந்த வில்லேஜ் ஒரு சின்ன, இது ஒரு சைனால ஒரு சின்ன வில்லேஜ்ல. சைனாவா? நான் இந்தியா நினைச்சிட்டு இருக்கேன். மாலதி நம்ம தமிழ், அதுக்கு நீ சீன பண்ணி வச்சிருக்கலாம் பேர். சீன பேர் வைப்போம். சூசன்னு சொன்னா செருப்பு அடிக்கும் கூடாது. சீன பேர் அது சீன பேர் சுசான். சூசான் லீ மாலாத்தி. நீ அப்படி சொல்லிருக்கணும். அப்பனா மாலாத்தி 3 தடவை பிரிச்சிருக்கணும். மாலாத்தி. அப்ப ரெவி எப்படி? ரவி தமிழ் வருது. ரவி வந்து அவங்களுக்கு ரே வராது. அப்புறம் லெவி லெவி எனக்கு என் பேர் சொல்லி சின்ன என்ன சொல்லு? கிரிசி இல்ல கலிசா தான். அப்பயும் உன வண்டின்னு வச்சிருக்காங்க. சின்ன வண்டியா குட்டி வண்டியா இருக்கு. ஓ அதனால தான் கிளிசா குட்டியா இருக்கும்டா. அதனால தான் ஆண்டில இருந்து எல்லாரும் ஒன்று போடப்பட்டிருக்காங்க. அப்ப தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா மட்டும் சாரு தாராள மனசா இருந்திருப்பீங்களோ? கிடைக்காம அப்படிதான் இருக்கும். இன்னுமாடா அப்படிதான் இருக்கு. எங்கப்பா அந்த ஆட்டக்கார செய்யோ இப்ப எவனாச்சும் மூடி கொடுத்துருவேன். அந்த ஆட்டக்கார தம்பியை கூப்பிடுப்பா. இன்னுமாடா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? அதுவரை விடைபெறுவது உங்கள் டோசா மன்னன். என் பேரு ஜீவன். பேரு கிரீஷ். I'm Davi Bonan. See you in the next one. Ciao.